நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மடக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நடைபெறும் தொல்லியல் கருத்தரங்கம் மற்றும் தொல்லியல் மரபு மன்றத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரலாற்றுத்துறையின் சார்பாக நடக்கும் இந்த தொல்லியல் கருத்தரங்கம் மற்றும் தொல்லியல் மரபு மன்றத்தை குத்துவிளக்கு ஏற்றி முறையாக தொடங்கி வைக்குமாறு சிறப்பு அழைப்பாளர் மற்றும் அனைத்து விருந்தினர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். தொல்லியல் மரபு மன்றத்தை தொடங்கி வைத்த சிறப்பு அழைப்பாளர் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் மற்றும் மேனாள் தொல்லியல் துறை சென்னை பல்கலைக்கழக தலைவர் சேரன் மற்றும் காஞ்சிபுரம் காப்பாட்சியர் மற்றும் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அடுத்த நிகழ்வாக வரையறுப்புரை வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் கோ முத்துமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு ராஜேஸ்வரி வரலாற்றுத் துறையில் தமிழக அரசின் நிதி உதவியோடு கல்லூரி முதல்வர், மாவட்ட தொல்லியல் அலுவலர்கள், தொல்லியல் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள், விருப்பமுள்ள மாணவர்களை ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து இன்று வரலாற்றுத்துறை தொல்லியல் மரபு மன்றம் தொடங்குகிறோம். இந்த மன்றம் மூலமாக மாணவர்களுக்கிடையே கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, தொல்லியல் பாதுகாப்பு பயிற்சி, தொல்லியல் களப்பணி, சுற்றுலா மேற்கொள்ளுதல், தொல்லியல் வல்லுநர்களை கொண்டு சொற்பொழிவு நடத்துதல், ஆர்வமுள்ள மாணவர்களை கொண்டு குறும்படம் தயாரிக்க ஊக்குவித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். இதன் முதல் கட்டமாக இன்று நடைபெறும் தொல்லியல் கருத்தரங்கத்தை தலைமையேற்று நடத்த வருகை தந்துள்ள இணை பேராசிரியர், வரலாற்றுத்துறை தலைவர், மதிப்புக்குரிய முனைவர் செந்தாமரை அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கருத்தரங்கத்தின் தொடக்க உரையாற்ற உள்ள தொல்லியல் மரபு மன்றத்தின் தலைவர், நமது கல்லூரியின் முதல்வர், மதிப்புக்குரிய முனைவர் பாகி கிளிவெல்வன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தொல்லியல் பார்வையில் செங்கல்பட்டு மாவட்டம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த உள்ள வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர், மதிப்புக்குரிய முனைவர் கோ ரங்கராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். சிந்து நதிக்கரையில் இருந்து காவேரி வைகை வரை பல்வேறு இடங்களில் தொல்லியல் ஆய்வு மேற்கொண்டு இந்தியாவின் பல்வேறு மொழிமரபு, இனமரபு, பண்பாட்டு மரபுகளை உலகம் அறிய செய்து வரும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின்
புதுடில்லியின் இயக்குனர் இந்த கருத்தரங்கின் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ அமர்நாத் ராமகிருஷ்ணா ஐயா அவர்களை கல்லூரி முதல்வர் சார்பாகவும் வரலாற்றுத்துறை சார்பாகவும் தொல்லியல் மரபு மன்றம் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். மேலும் கருத்தரங்கில் நன்றி உரையாற்ற உள்ள வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் மதிப்பிற்குரிய முனைவர் வே புருஷோத்தமன் ஐயா அவர்களையும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அனைத்து துறை தலைவர்களையும் பேராசிரியர் பெருந்தகளையும் அனைத்து வரலாற்றுத்துறை பேராசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நானிலம் போற்றும் மாநில கல்லூரியுடைய இணை பேராசிரியர் முனைவர் மாரப்பன் ஐயா அவர்களை வருக வருக என வரலாற்றுத்துறை சார்பாக வரவேற்கின்றோம். காஞ்சிபுரம் அரசு அருங்காட்சியக காப்பாளர் மதிப்பிற்குரிய சு உமாசங்கர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக முனைவர் சேரன் சென்னை பல்கலைக்கழக மேனாள் தொல்லியல் துறை பேராசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள தொல்லியல் துறை ஆய்வாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக தொல்லியல் கருத்தரங்கு மற்றும் தொல்லியல் மரபு மன்ற தொடக்க விழாவினுடைய தலைவர் வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களை தலைமை உரை ஆற்றுமாறு அன்பு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எப்பொழுதும் எங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் எம் கல்லூரி முதல்வர் அவர்களையும், சிறப்புரை வழங்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இயக்குனர் திரு கி அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களையும், வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் கோ முத்துமணி அவர்களையும், அறிமுக உரை வழங்க இருக்கும் பேராசிரியர் முனைவர் வே புருஷோத்தமன் அவர்களையும் மற்றும் எமது துறை பேராசிரியர்கள் அனைவரையும் மற்றும் பிற துறையிலிருந்து வந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பேராசிரியர்களையும், எங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைத்துக் கொண்டிருக்கும் எமது துறை மாணவ செல்வங்களையும் இந்த கருத்தரங்கிற்கு வரவேற்பதில் பெருமைப்படுகிறேன். நமது சிறப்பு விருந்தினரோடு மற்ற விருந்தினர்களையும் இந்த விழாவிற்கு அழைப்பதில் பெருமைப்படுகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குரலுக்கு ஏற்ப நமது துறையின் தொல்லியல் மரபு மன்ற துவக்க விழாவிற்கு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் அவர்கள் வருகை புரிந்தது இந்த விழாவிற்கு மிக பொருத்தமாக அமைந்தது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்து சிறப்பு செய்த நமது துறை பேராசிரியர் முனைவர் ரங்கராஜ் அவர்கள், அவருக்கு துறை பேராசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் கடந்து வந்த பாதையை, அவன் வாழ்ந்த ஆதி காலத்தை அறிந்து கொள்ள பயன்படுத்தப்படும் அறிவியல் ஆய்வு முறையே தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆதாரங்களே வரலாறு உருவாக்கப்படுவதற்கான முதன்மை சான்றுகளாக அமைகின்றன. கட்டிடங்கள், தொல்பொருள்கள், நிலத்தோற்றங்கள் உள்ளிட்டவற்றை அகழாய்வு மூலம் வெளிக்கொணர்ந்து அவற்றை ஆவணப்படுத்துதல், பகுத்தறிதல் ஆகிய வழிமுறைகள் தொல்லியலில் பின்பற்றப்படுகின்றன. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனித வாழ்க்கையை அறிய தொல்லியல் மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. எழுத்துச் சான்றுகள் இல்லாத கற்கால மக்களின் வரலாற்றை, அவர்கள் வாழ்ந்த இடங்களை அகழாய்வு செய்வதன் மூலம் அறிய முடிகிறது. தொடக்க காலத்தில் மனிதன் மேய்ச்சல் தொழிலை விட்டுவிட்டு வேளாண்மைக்கு மாறியது, மண்பாண்டங்களை செய்தது, தானியங்களை சேமித்தது, இரும்பு போன்ற உலோகங்கள் மூலம் கருவிகள் செய்தது, விலங்குகளை பழக்கியது, நடுக்கற்கள் அமைத்தது ஆகியவற்றை அறியவும் இத்தொல்லியல் உதவுகிறது.
தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 1961 தொடங்கப்பட்டது. சர்வதேச நாடுகளில் உள்ள சரித்திர கால பாரம்பரிய கலை சின்னங்கள் அந்த பகுதியின் பழமை, கலாச்சாரம், வாழ்க்கை முறையை உயர்த்துகின்றன. அத்தகைய கலை சின்னங்களை மேலும் பாதுகாப்பது குறித்து ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் மத்திய தொல்லியல் துறை சார்பாக நவம்பர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உலக மரபு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. தொல்லியல் மனித சமுதாயத்திற்கு வழங்கியுள்ள பங்களிப்பை கொண்டாடவும் அது சார்ந்த விழிப்புணர்வுக்காக அக்டோபர் 3வது சனிக்கிழமை சர்வதேச தொல்லியல் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கல்வெட்டில் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், சிவகலை, கீழடி போன்ற இடங்களில் தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வை வெளிக்கொண்டு வந்தவர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள். வைகை நதி கரையோர பண்டைய தமிழ் குடிமக்களின் நாகரிகத்தை ஆவண செய்யும் நோக்கில் பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இன்று கீழடியை உலகறிய செய்தவர் திரு அமர்நாத் அவர்கள். பேராசிரியர் ஏ வெங்கட்ராமன் அவர்கள் தொல்லியலை பற்றி குறிப்பிடுகையில், நீச்சலை பற்றி 1000 புத்தகங்கள் படித்தால் நீச்சல் பழக முடியாது. நீரினால் குதித்து நீந்தினால் மட்டுமே நீச்சலில் தேர்ச்சி பெறலாம். அதுபோல தொல்லைக்கால வரலாறு பற்றி கண்ணில் கண்ட புத்தகங்களை மட்டும் வைத்து வரலாறு படைக்காமல் அறிஞர்களுடன் இணைந்து கள ஆய்வில் ஈடுபட்டும் கலை நுணுக்கங்களை கற்றும் வரலாற்று சின்னங்களை பார்த்தும் கல்வெட்டுகளை படித்தும் படைக்கும் வரலாறு தான் முழுமையான வரலாறு என்று கூறியுள்ளார். அதுபோல இன்று இளைய தலைமுறைகள் தொல்லியல் துறையில் ஆர்வம் செலுத்துவதற்கு முக்கிய காரணம் திரு அமர்நாத் அவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வே தான் ஆகும். இன்று தொல்லியல் பார்வையில் 2015 கீழடி அகழாய்வு மதுரை மக்களுக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக தான் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த கட்டடத்துக்கு நகரும் போது ஒவ்வொரு கட்டமாக அந்த அகழாய்வு நடக்கும் பொழுது தமிழரின் பெருமையும் அருமையும் தெரிய வந்தது. இன்று தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய அருங்காட்சியகம் கீழடியில் அமைய பெற்றுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும். இதற்கு அடித்தளமிட்டவரும் திரு அமர்நாத் அவர்களே. தேங்க்யூ சார். அதுபோல இன்று இளைய தலைமுறைகள் தொல்லியல் துறையில் ஆர்வம் செலுத்துவதற்கு முக்கிய காரணம் திரு அமர்நாத் அவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வு. இன்று தொல்லியல் பார்வையில் செங்கல்பட்டு மாவட்டம் என்ற தலைப்பில் நமது சிறப்பு விருந்தினர் ஆற்றும் சிறப்புரையை கேட்க மற்றவர்களைப் போல நானும் ஆர்வமாக உள்ளேன். முதல்வர் அவர்களை வரவேற்கிறோம். முதல்வர் அவர்களை வரலாற்றுத்துறையின் தொல்லியல் மன்றம் சார்பாக வரவேற்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதல்வராக சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க கல்லூரி முதல்வர் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க பேராசிரியர் முத்துமணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துமாறு பேராசிரியை முனைவர் பிரியா அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழக முன்னாள் தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் மரியாதைக்குரிய முனைவர் சேரன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு பேராசிரியர் புருஷோத்தம் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாளர் உமாசங்கர் அவர்களுக்கு
பேராசிரியர் முனைவர் அருணகிரி அவர்களை பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி மரம் அழைக்கின்றேன். அடுத்ததாக மாநில கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் மரியாதைக்குரிய நண்பர் முனைவர் மாரப்பன் அவர்களுக்கு வரலாற்றுத்துறை பேராசிரியர் ச நாகராஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி மரம் அழைக்கின்றேன். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக அறிமுக உரை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் அவரை உலகம் முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அவர் செய்த அந்த ஆய்வு பணி உலகமே திரும்பி பார்க்க அளவிற்கு அவரை அறிமுகப்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக புதுடெல்லியில் பணிபுரிந்து வருகின்றார். இவர் 2000 ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் சிந்து மாவட்டத்தில் உள்ள இராக்கி கடி தொல்லியல் களத்தில் ஒரு பெண்ணின் முழு எலும்புக்கூட்டை அகழ்ந்து கண்டெடுத்த ஒரு பெருமைக்குரியவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஏனென்றால் அவர் எந்த இடத்தில் பணிபுரிந்தாலும், எந்த பணியை கொடுத்தாலும் அதில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆய்வாளர். அந்த பெண்ணின் உருவம் தங்க சங்கிலியும் சங்க வளையலும் அணிந்த ஒரு முழு உருவத்தை வெளிப்படுத்தி இன்று புதுடெல்லி தேசிய அருங்காட்சியகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகப்பெரிய பெருமை என்பதை நாம் அனைவரும் அவரை பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வைகையாறு தோன்றும் தேனி மாவட்டம் தொடங்கி கடலில் கலக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை வைகை ஆற்றான் கரையில் 2013 மற்றும் 2014 நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின் போது தொல்லியல் எச்சங்கள் கிட்டத்தட்ட 293 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் அது உலகம் போற்றும் அளவிற்கு இருந்தது என்றால் அது அந்த அளவுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றுதான் நான் கூற முடியும். ஆனால் பேராசிரியர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு கீழடியில் முதற்கட்டமாக இந்தியில் தொல்லியல் ஆய்வகத்தின் கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்த பிறகு முதற்கட்ட அகழாய்வு தொடங்கியது. அந்த அகழாய்வு தமிழரின் நாகரிகமும் பண்பாடும் மிக பழமையானது என்பதை வெளிப்படுத்திய ஒரு பெருமை அவரை சாரும். அந்த அகழாய்வுக்கு பிறகுதான் அவரை இந்தியா மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்க வைத்தது தமிழ் நாகரிகத்தை. அது மட்டுமல்லாமல் 2016ஆம் ஆண்டு அதே கீழடியில் 2வது கட்ட அகழாய்வு தொடங்கியது. இதில் பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இந்த அகழாய்வு பணியில் 6000க்கும் மேற்பட்ட பொருள்கள் கிடைத்தன. இந்த பொருள்கள் ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்ற ஒரு கருத்தை வெளியிட்ட பெருமை அவரை சாரும். அது மட்டுமல்ல, அவருடைய நிறைய கருத்தரங்கத்தை நான் நேரடியாக கேட்டுள்ளேன். அவருடைய கருத்தரங்கம் யூடியூப் மூலமாக வருவதையெல்லாம் எனக்கு அடிக்கடி அவர் அனுப்பி வைப்பார். அதெல்லாம் நாங்கள் அடிக்கடி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு நாளும் வகுப்பறையில் முதுகலை மாணவர்கள், 3ஆம் ஆண்டு மாணவர்கள் நான் வகுப்பறை இருக்கும் பொழுது அவரை பேசாமல் ஒரு நாளோடு நான் வகுப்பை முடித்ததில்லை. அடிக்கடி அவரை என்னை கூடிட்டு நான் சொல்லுவேன். அவருடைய ஆய்வு என்ன சொல்லுது என்றால், சிந்து நதியிலிருந்து வைகை நதி வரை தொடர்ந்து ஆய்வுகள் தொடங்கினால் நம்முடைய தமிழ் நாகரிகம் மிக தொன்மையான நாகரிகம் என்பதை என்னால் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் என்றுதான் அவருடைய ஆணித்தரமான கருத்து. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் 80% மேலாக திராவிடர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு மிக தெளிவான கருத்தை அவர் பதிவு செய்வார். எல்லா கருத்தரங்களுமே அவர் எதுவுமே யோசிக்க மாட்டார். தன்னுடைய கருத்தை அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாம் படிக்கின்ற வரலாறு எல்லாம் முழுமையான வரலாறு என்றால் அது முழுமையான வரலாறு என்று சொல்ல முடியாது. பாதி வரலாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்தரங்களை அடிக்கடி சொல்லுவார். ஆனால் ஒரு பகுதியை ஆய்வு செய்து
அந்த பகுதியில் கிடைத்த எச்சங்களை கண்டறிந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி இது இந்த காலகட்டை சார்ந்தது, இந்த மரபை சார்ந்தது, இந்த நாகரிகத்தை சார்ந்தது என்று ஒரு தெளிவான ஒரு ஆய்வை எந்தவித மறைக்காமல் அந்த ஆய்வு என்ன வெளிப்படுத்துகின்றதோ அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆணித்தரமான ஒரு ஆய்வாளர் என்பதில் நான் மிக பெருமை கொள்வோம். அவருடைய ஆய்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவர் அடிக்கடி கூறியது போல நாங்கள் படித்ததெல்லாம் வரலாற்றில் சிந்து சமவெளி நாகரிகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் என்ன படிக்கிறோம்னா ஆரியர்கள் வரைக்கும் அழிந்து விட்டது நாகரிகம். அடுத்து சிந்து நதி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்ட பிறகு முற்றிலும் அழிந்து விட்டது என்றுதான் நாங்கள் படித்திருக்கிறோம். அப்படிதான் எங்களுடைய பேராசிரியர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இவருடைய கருத்தரங்கத்தில் நாங்கள் அவருடைய உரையை கேட்ட பொழுதுதான் சில கேள்விகள் எங்களிடையே எழும்புகின்றது. அவர் சொன்ன ஒரே கருத்து என்னவென்றால், எந்த ஒரு நாகரிகத்தையும் முற்றிலுமாக அழிக்க முடியாது. அவர் சொன்ன கருத்து அதான், எந்த ஒரு நாகரிகத்தையுமே முற்றிலுமே அழிக்க முடியாது. சிந்து சமவெளி நாகரிகம் முழுமையாக அழிந்திருப்பதற்கான தடயங்கள் இல்லை. தன்னுடைய வாழ்விடத்தை படிப்படியாக மாற்றிக்கொண்டு அவர்கள் அப்படியே இந்த இந்தியா முழுவதும் அங்கு பரவியிருக்கின்றார்கள் என்றுதான் அந்த கருத்தை பதிவு செய்வார். உண்மையில் அதுதான் உண்மையான கருத்து. ஆனால் வரலாற்றை வட இந்தியர்கள் எழுதும்போது தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணித்து எழுதியுள்ளதையும் அவர் ஆணித்தரமாக பதிவு செய்ததால் பல இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். பல்வேறு இடங்களுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார். அதே மீறி நீதிமன்றம்லாம் சென்று வரலாறு உண்மையை மட்டும்தான் பேசும், வரலாறு ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பேசும் என்பதை எனக்கு தெரிந்த ஒரு ஆய்வாளர் அவர்தான். அவர் இதுக்கு முன்பு நம்ம நேரடியாக நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர். நானும் தொழிலை படிச்சிருக்கேன். இப்பொழுது இருக்கின்ற தமிழ்நாடு ஆர்கியாலஜியுடைய டெப்டி டைரக்டர் சிவானந்தம் நானும் ஒன்றா படித்தவர்கள், ஒரே ரூமில் தங்கி இருக்கோம். அவரும் அடிக்கடி பேசுவாங்க என்கிட்ட. ஆனால் அவர் பேசும்போது அது இங்கே பேசக்கூடாது, கொஞ்சம் பயம் இருக்கும் பேசுவதற்கு, கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நிறைய அச்சங்கள் இருக்கும். ஆனால் எந்தவித பயமும் இல்லாமல் தனக்கு இடையூறுகள் வரும், தனக்கு பிரச்சனைகளுடைய எதிர்பார்க்காமல் அந்த ஆய்வை உண்மையாக வெளிப்படுத்திய எனக்கு தெரிந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மாமனிதர், ஒரு ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்று வருகை புரிந்தது நமது கல்லூரிக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை நம்ம முதல்வரை சாரும். என்றால் சென்ற ஆண்டு புத்தக கண்காட்சியில் அவரும் 2 பேரும் ஒரே மேடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது நண்பர் ரங்கராஜ் இருக்காரு நான் சொல்லும்போது உடனே எனக்கு முதல்வர் ஃபோன் பண்ணாரு, உன் நண்பர் வந்திருக்காருப்பா அப்படின்ட்டு. அந்த ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அவர் கூப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால முதல்வர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடைப்பட்டுள்ளோம். சிறப்பு ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம ஊருக்காரன் கேட்டாங்க, தமிழ் தெரியுமான்னு கேட்டாங்க. நம்ம ஊருக்காரர் தான், நல்ல தமிழ் பேசுவார். அவர் சொந்த ஊர் பழனி மாவட்டம், பழனி திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர். படித்ததெல்லாம் சென்னை ராமகிருஷ்ணன் மிஷன் கல்லூரி. ஏன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவர் தான். அதனால் பார்க்கும்பொழுது நல்ல கலராக இருக்கிறனால நீங்கள் நார்த் இந்தியன் நினச்சிட்டாங்க. அப்படிதான் நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம ஊருக்காரர் சார்னு கேட்டாங்க. நம்ம ஊருக்காரர் தான், தமிழ் மரபு உள்ளவர் தான். அதெல்லாம் தமிழ் நாகரிகத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்திய ஒரு பெருமை. அது மட்டுமல்ல, சென்ற வாரம் ஆஸ்திரேலியா சென்று கூட அந்த கருத்தை தான் பதிவு பண்ணார். நம்முடைய இந்தியாவிலேயே தமிழ் நாகரிகம் தான் முதன்மை நாகரிகம் அப்படிங்கிறத ஒரு கருத்தை முன்வைத்த ஒரு பெருமை உண்டு. அவருக்கு அறிமுகப்படுத்தணும் தேவையில்லை. நான் அவருக்கு டைம் நிறைய நேரம் கிட்டத்தட்ட ஒரு முறை பேசணும், நிறைய பேராக சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அடுத்ததாக நம்முடைய கல்லூரி முதல்வர் பற்றி உங்களுக்கு அனைவரும் தெரியும். 1996 ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு கல்லூரி பணியில் விழுப்புரம் கல்லூரி பணியில் சேர்ந்து அடுத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இதே கல்லூரியில் துறை தலைவர், அடுத்து இப்பொழுது முதல்வராக இருக்கின்றார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், முனைவர், முன்னாள் துணைவேந்தர் பொற்கோ அவர்களுடைய மாணவர். பொற்கோ அவருடைய முதன்மையான மாணவர். அவர் நினைத்திருந்தால் யூனிவர்சிட்டியிலேயே வேலைக்கு போயிருக்கலாம். அவர் அதை விட்டு விலகி வேற ஆய்வு ப்ளஸ் ஆன்மீகம் அப்படிங்கிற இதில் போயிட்டாரு. இருந்தாலும் அந்த பொற்க மாணவர்கிட்ட படித்தவர் திறமையான மாணவர் என்றதை நிரூபித்து அதை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் எழுதி கல்லூரி ஆசிரியர் பணியில் சேர்ந்து இன்று முதல்வராக இருக்கின்றார். அவர் இதே பகுதியை சார்ந்தவர். அதுதான் ஒரு பெருமை நமக்கு. இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் கல்லூரிக்கும் வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்துள்ளார். அடுத்ததாக நம்முடைய துறை தலைவர் அவர் மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரியில் பணியில் சேர்ந்து தற்பொழுது நம்ம கல்லூரிக்கு வந்திருக்கார். கல்லூரி நம்ம துறையை ஒரு குடும்பமாக அரவணைத்து அதை அனைவரையும் ஒரு சேர அவர் கொண்டு போறாரு. அது மட்டும் இல்லை, மாணவர் நலனில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பேராசிரியை.
உடனே சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடி தான் சார்கிட்ட பேசிட்டு சொன்னேன், சார் லாஸ்ட் வீக் பேசும்போது ஆஸ்திரேலியா போயிருந்தாரு, போனே போகல. உடனே மாரப்பன் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணேன். அவர் ஆஸ்திரேலியா போயிருக்காரு, வந்தவங்க போக மாட்டேன் அப்படின்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் சார்கிட்ட பேசினேன். அமர்நாத் சார்கிட்ட 2 நாளைக்கு கூட பேசினேன். சரி ஓகே வரேன் அப்படின்னாரு. உடனே மறுநாள் வந்து டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போட்டு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமை. அந்த முழு பெருமை துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முத்துமணி, பேராசிரியர் புருஷோத்தமன் அவர்கள், அடுத்து பிரியா மேடம், நாகராஜன் மற்றும் பேராசிரியர் அருணகிரி, ராஜசேகர், புருஷோத்தமன் சார், பெருமாள் இவர்களை சாரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த முதுகலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மற்றும் இளங்கலை மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழக முன்னாள் தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா சேரன் அவர்கள். அவர் வந்து வரது எனக்கு தெரியாது. ஹரிகிருஷ்ணன் சார் கூட சொல்லலைன்ட்ட. பேராசிரியர் ஹரிகிருஷ்ணன் தான் அவர் தான் உடனே ஃபோன் பண்ணி சேரன் சார் வர்றாரு அப்படின்னு சொன்னார். உங்களுடைய வருகை பெருமைக்குரியது. ஏன்னா அவர் வந்து தொழில் துறை சார்ந்தவர், நீண்ட நேரம் பேசக்கூடியவர், நிறைய தொழில் களம் வந்து அவர் ஆய்வு செய்த ஒரு அனுபவம் உண்ட ஒரு பேராசிரியர். நம்ம கல்லூரிக்கு வந்து ரூசா ப்ரோக்ராம் ஆஃபீஸர் வந்திருக்காரு. தற்போது நிறைய பொறுப்பில் இருக்கார். தமிழ்நாடு முழுவதும் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் காட்டக்கூடிய, அடுத்த கட்டத்தில் மாணவர்கள் தங்களுடைய வாழ்வை எப்படி சமயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்றால் அது மிக நமக்கு வந்து பெருமையாக உள்ளது. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியக காப்பாளர் திரு உமாசங்கர் அவர்கள். அவர் வந்து நம்ம கல்லூரிக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்முடைய மாணவர்கள் வந்து டூர் கூட்டி போகும்பொழுது கூடவே இருந்து அவர் வந்து மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அவரை இந்த நேரத்தில் பெருமைப்படுத்த நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. அடுத்ததாக நம்முடைய கருத்தரங்கத்தை தொடக்க உரை கல்லூரி முதல்வர் அவர்களை தொடக்க உரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். எனக்கு இன்னைக்கு வந்து 2வது கச்சேரின்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ தான் இந்துஸ்தான் கல்லூரியில் உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி கொஞ்ச நேரம் அந்த கல்லூரியில் பேசிட்டு இப்போ திருப்ப வந்துருக்கிறேன். ஒரு 5 மணித்துளிகளில் ஏதாச்சும் 2-3 செய்தியை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போகணும். அதனால் நான் வந்தனால ஏதாச்சும் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், சரியா? அவர் அமர்நாத் சாரை பற்றி எல்லாமே நிறைய சொல்லிட்டாங்க. அவரோட வாழ்க்கை வந்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையில் வந்துட்டு எந்த ஒரு தமிழும் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே எதுவும் நடக்கும். இன்னைக்கு கூட வந்து உலக தாய்மொழி தினத்தில் மும்மொழி கொள்கையில் அதை பற்றி பேசினா நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. இருந்தாலும் உலக தாய்மொழி தினத்தில் முதல் மொழி, 2ஆம் மொழி, 3ஆம் மொழின்னு சொல்லுவாங்க. முதல் மொழி அப்படின்னா நீங்கள் தாயோடு பிறந்த போது என்ன உறவாடினீர்களோ அதற்கு பேர் வந்து முதல் மொழி அல்லது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, இப்போ உதாரணமாக நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த மொழி பேசுவாங்க? மலையாளம் பேசுவாங்க. இந்த பக்கம் கும்முடி கொண்டு போனீங்கன்னா எந்த மொழி பேசுவாங்க? தெலுங்கு மொழி பேசுவாங்க. இப்படி தமிழோடு தொடர்புடைய பக்கத்தில் பேசக்கூடிய மொழியை வந்து 2ஆம் மொழின்னு சொல்லுவாங்க. முற்றிலும் அந்நியப்பட்ட ஒரு மொழி உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா அதுதான் 3rd லாங்குவேஜ். ஆக ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், 3rd லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது முதல் மொழி, 2ஆம் மொழி, 3ஆம் மொழி. முதல் மொழி தமிழ் மொழி. அந்த முதல் மொழி தமிழ் மொழி தான் என்று நிரூபிப்பதற்கு யார் தேவைன்னா ஒரு தொல்லியல் அறிஞர் தேவை இல்லையா? அதனால அமர்நாத் வந்திருக்கிறது பெரிதும் பொருத்தம். இன்றைக்கு வந்து அதாவது உலக தாய்மொழி நாள் மட்டுமல்ல, சமூக நீதி நாளும் கூட. அதில் ஒரு நீதி வேணாமா? அதில் அநீதி இழைக்கலாமா? அதனால நாம ஓங்கி குரல் கொடுப்போம். யார் அவருக்கு அவங்க அப்பா தான் பேர் வச்சிருப்பாரு, பேர் என்ன வச்சிருக்காரு? அமர்நாத் அப்படின்னு. அமர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க, சமர் அப்படின்னு. சமர்னாலே உங்களுக்கு ஒரு சண்டைன்னு அர்த்தம். இப்ப கூட என்ன சொல்றீங்க? ரொம்ப அமர்க்கலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றீங்களா? நான் வந்து தலை அமர்க்கலம் சொல்லலை. நீங்க என்ன அமர்க்கலம்னா எங்க பிள்ளைங்க உடனே அங்க போயிடுவாங்க. அந்த அமர்க்கலம் இல்லை. நீங்க ஒரு செயலை சிறப்பாக செய்கிறீர்கள் அப்படின்னா அமர்க்கலப்படுத்திட்டா அப்படின்னு சொல்றீங்களா? அது என்ன அப்படின்னா, அமர்னா சண்டை போடுகின்ற இடம், களம்னா தெரியும் இல்லையா? களத்துல சமர் செய்ய. சமர் அப்படிங்கிறதுல சா முன்னாடி வராது. சங்கம், அங்கம், சபை, அவை, அது மாதிரி சமர் அப்படிங்கிறது அமர்னு வரும். ஆக சண்டை போட்டு தான் அதை நிலைநிறுத்தினால இவருக்கு அமர்நாத்ங்கிற பேரு மெத்த பொருத்தம் அப்படிங்கிற தெரியும். இதெல்லாம் சேர்ந்து வரணுமா இல்லையா? அதனால கூட சேர்ந்து யார் வந்திருக்காருன்னா சேரன் வந்திருக்காரு. உங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். சேரன் சாரு, நானு எல்லாம் வந்து ஒரு சாலை மாணாக்கர்கள் படிக்கும் போதே அவரை வந்து அறிமுகமா தெரியும். அப்புறம் அவர் வந்து தொல்லியல் ஆய்வுல அங்க கூட வந்தாரு. நம்ம கல்லூரியில் வந்து வகுப்பு எடுத்திருக்காரு.
அவரோட வழிகாட்டியா, அதாவது அவர் வழிகாட்டியா இருக்கும்போது நான் வந்து மகாலிபுரத்துலாம் உள்ளெல்லாம் கொண்டு எங்களை சுற்றி காமிச்சிருக்கிறார். அதை வந்து நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் தனியாக போனீங்கன்னா உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, இப்போ கூட விட மாட்டாங்க. அந்த ஐந்திரதமாக இருக்கட்டும், கடற்கரை கோயிலாக இருக்கட்டும், இவர் உள்ள வரைக்கும் போயிட்டு இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு தொட்டு காட்டி இதெல்லாம் எங்களுக்கு விளக்கின பெருமை வந்து சேரனை சாரும். அதனால சேர்ந்து வந்ததுனால் சேரனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, அவருக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவருடைய பேர் வந்து மாரப்பன். எனக்கு முன்னமே அறிமுகமானவர், பொன்னேரியில் அறிமுகமானவர். மாரப்பன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்க்களத்தில் சிறந்த வீரனுக்கு கொடுக்கப்படுகின்ற பட்ட பெயர் வந்து மாராயம். நல்ல சத்தமா சொல்லுங்க, மாராயம். இது வந்து சிலப்பதிகாரத்திலே இருக்கு. வஞ்சி போர்ல சிறப்பாக போரிட்ட வீரனுக்கு மாராயம் அப்படிங்கிற பெயரை கொடுக்கறது உண்டு. இது புறப்பொருள் உண்டாமலையிலையும் சரி, தொல்காப்பியத்திலையும் சரி, மாராய வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நல்ல சண்டை போடுறீங்க, நல்ல பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா டே இவன் தாண்டா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி போர்க்களத்தில் சிறப்பாக சேவை புரிந்த போர் செய்த வீரனுக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டம் மாராயம். அப்படி மாராயம் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்குரிய பெயர் தான் மாரப்பன்னு மாறி இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியாது? சங்க இலக்கியத்தில் இருக்குது, புறப்பொருள் உண்டாமலையில் இருக்கு, சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஏதோ மாரப்பன் கிராமத்தில் வச்ச மாதிரி குப்பன் சுப்பன்னு வச்சிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க, சரியா? அவரும் கூட இந்த போர்க்களத்தில் சங்க இலக்கிய பேரை சரியாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. இன்னும் சில குறிப்புகள் வரும்போது, நம்முடைய ராமர் கோயில் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு எவ்வளோ பெரிய வரலாற்று பெருமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு தான் வந்து ஏற்கனவே படித்தது, இன்னைக்கு மறுபடியும் ஒரு நினைவூட்டலாம். அந்த கோயிலுக்குள்ள ராமர், ஏரிகாத்த ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குள்ள ராமானுஜர் வந்து பலகாலம் தங்கி இருக்கிறாருங்கிற அந்த குறிப்பை மீண்டும் இன்னைக்கு தான் ஞாபகம் வந்தது. இது மாதிரி தொல்லியல் சுவடுகள் வந்து நிறைய இருக்கு. இப்போ நம்முடைய ஆட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா, இந்த ஆட்சியர் அலுவலகமே தொல்பொருள் ஆய்வுத்துறைக்குரிய இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் ஒரு 6 மாத காலம் மூடியே கிடந்தது. சரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த திறப்பு விழாவும் இல்லாமல் நேராக போய் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய வழக்கில் தான் இருக்குது. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்க. சரி, இவ்வளோ சொல்றீங்களா சார்? அந்த வித்யாசாகர் இருக்கு இல்லையா, வித்யாசாகருக்கு பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கல் ஷாப் இருக்கும். அந்த ஒரு குன்றத்துக்கு போகிற வழி இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து முதுமக்கள் தாழியோட சுவடிகள்லாம், அந்த சுவடுகள்லாம் இருக்கும். தொல்பொருள் ஆய்வுத்துறையோட ஒரு பலகை இருக்கும், அறிவிப்பு பலகை. இது வந்து தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு உட்பட்டது, இதில் அத்துமீறுபவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் தெளிவாக இருக்கும். அதையும் மீறி தான் அதை போர்டு எடுத்துட்டு மற்றவங்கலாம் கடையை வச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, அதை விட்டுருங்க. நிறைய பேர் நம்ம ஊர்லேயே இருக்கிறது தெரியாமல் இருக்கிறீங்கன்றதுக்காக சொல்கிறேன். இந்த பெப்சி கோலா கம்பெனி இருக்கு இல்லையா, அதுலேருந்து அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வரும். அதுக்கு பக்கத்தில் வந்து அங்கேயும் முதுமக்கள் தாழிக்குரிய இடம் போட்டு அதில் வந்து தொல்பொருள் ஆய்வுத்துறை குறிப்பு இருக்கும். அதாவது நம்ம ஊர்லேயே இருக்குது, அகழாய்வுக்குரிய இடங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த படாலம் கூட்டுரோட்டில் கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய படிவுகளை அகழாய்வு செய்தார்கள் அப்படிங்கிற அந்த குறிப்பையெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுங்க. நம்ம ஊர் நம்ம பெருமை அப்படிங்கிற மாதிரி, இது என் மண், என் மண்ணுடைய பெருமையை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ என் பக்கத்தில் இருக்கிறதே தெரிஞ்சுக்காமல் நாம் எப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமர்நாத் சாரை வந்து கூப்பிட்டுருக்குறோம். முன்னமே நான் வந்து போன புத்தக திருவிழாவை ஒட்டி நடந்த புத்தக திருவிழாவில் நாங்கள் பாரதியார் மன்றத்தில் கீழடியை பற்றி நீசு பெருமாள்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு நூல் எழுதியிருந்தார். அதை வந்து வெளியிட்டு அவரை பேச அழைச்சிருந்தோம். அப்போ அவரோட நண்பராக இவர் வந்து இருந்தார். அப்பவும் நாங்கள் பாரதியார் மன்றத்தில் பேச வச்சுருந்தோம். அதிலேருந்து நானும் கூப்பிட்டுட்டே இருக்க சொல்கிறேன், ஒன்று பாலகிருஷ்ணன் சாரை கூப்பிடுங்க, இல்லாட்டி அமர்நாத் சார் கூப்பிடுங்க. வேறு யார் வந்தாலும் இந்த கூட்டம் நடத்த மாட்டேன். இந்த 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்தால் தான் கூட்டம், இல்லையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி இப்போ நான் நடத்துகிறோம். நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும், உங்களோடு உரையாடுவதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, சரியா? அதனால் அவரை பயன்படுத்திக் கொள்வது. உடன் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. முதல்வர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழக முன்னாள் தலைவர் பேராசிரியர் ஐயா சேரன் அவர்கள் தொல்லியல் மரபு பற்றி தன்னுடைய கருத்தை எடுத்துரைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்நல்ல தருணத்தில் என்னையும் இணைத்து அழையா விருந்தாளியாக வந்த என்னை அரியணை ஏற வைத்திருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் சார், பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவ்விழா நாயகனாக வரவேற்கப்பட்டுள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணா எங்கள் துறையில் பயின்ற என் இளவல்களுள் அவரும் ஒருவர் என்ற நிலையிலே நீங்களும் வாங்க சார் என்ற அழைப்பின் பேரிலே வந்திருக்கிறேன். மரபு, நம் மரபு என்று சொன்னால் இலக்கியங்களை முதலிலே கோடிட்டு காட்டலாம். கல்லூரி முதல்வர் கோடிட்டு காட்டதை போல 2 50 இலக்கியங்கள், 8 தொகை 10 பாட்டு, இதை 11 கீழ்கணக்கு, அதே போல 11 மேல் கணக்கு, 50 காப்பியம், 5 காப்பியம், இது அத்தனையும் கூட்டி பாருங்கள், 46 இலக்கியங்கள் வந்துவிடும். இந்த இலக்கியங்கள் இன்றிலிருந்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன் செவனே நம்ம முன்னோர்கள் தமிழ் அறிஞர்கள் என்றுதான் சொல்வார்கள். அவர்களை ஏன் அறிஞர்கள் என்று சொன்னார்கள் என்றால், சில இலக்கிய பாடல்களிலே சில தரவுகள் வருகிறது. ஒரு கவிஞர் எங்கேயோ இருக்கக்கூடிய பனை மரத்தின் பிம்பம், விசும்பு என்று சொல்லக்கூடிய பனித்துளி அந்த புல்லின் நுனியிலே இருக்கிறது. அதன் பிம்பமானது தூரத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்தின் அந்த பிம்பம் தலைகீழாக தோன்றுகிறது என்று பார்த்து இருக்கிறார். அவர் தமிழ் இயற்றிய புலவராக இருந்தாலும் அதனை அறிந்தனாலே தமிழ் அறிஞர்கள் மற்றொரு கவிஞர் என்ன சொல்லுகிறார், குழலில் வட்ட வடிவ காதணி அணிந்து கொண்டிருக்கிறாள், அவள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் போது காதணியானது வேகமாக ஆடுகிறது, ஊஞ்சலுடைய ஆட்டம் அதை விட ஒப்பிட்டு பார்க்கும் போது மெதுவாக இருக்கிறது. இது பிற்காலத்தில் பெண்டுலம் தியரி என்று சொல்லிக் கொண்டுள்ளோமே. 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் எந்த நிலையில் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறான், எல்லாவற்றிற்கும் மேலாக டைடாக்டிக் லிட்ரேச்சர் என்று சொல்லுவோம். நாலடியார், சிலப்பதிகாரம், 10க்கு திருக்குறள், உலக புதுமறையாம் திருக்குறளை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு பிடித்த குறளை முதலில் அசை போடுவோம். அசை போடுதல் என்பது ராப்பி பேராசிரியர் பெருந்தகை ராப்பி சேதுப்பிள்ளை ஐயா அவர்கள் ஊரும் பேரும் என்ற பெயரில் ஒரு சிறு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் ஆய்வு தொடங்கிய காலத்திலே அந்த புத்தகத்தை படிக்காத நிலையாளர்கள் நிச்சயமாக சென்னை பல்கலைக்கழகம் சார் ஆய்வு மாணவர்கள் இருந்திருக்க முடியாது என்பதுதான் என் சின்னம். அந்த ஆய்வின் விளைவாக ஒவ்வொரு ஊரை பற்றியும் முதலில் ஆய்வு செய்வோம். இது செங்கல்பட்டு என்று மருவி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். செங்கழநீர் பற்று, பற்று என்றால் நிலங்கள் நிறைந்த பகுதி, செங்கழநீர் செம்மையான நஞ்சை நிலங்களை உடைய பெரும்பகுதி, அதனால தான் செங்கற்பட்டு என்பது மருவி வந்திருக்கிறது. இந்த பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருகிலே அந்த குளவாய் ஏரி இருக்கிறது. இதன் வாயிலாக சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் டேபிள், ரீசார்ஜிங் கெப்பாசிட்டி, அது எங்கு நீர் தங்கி இருக்கிறதோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே நீர்பிடி பகுதியாக இருப்பதனால நீரை தங்குகிறது. சப் லெவல் ஆர் சப்ஸ்டேட்டம் வாட்டர் லெவல் என்று சொல்லுகிறோமே, அது நீராதாரத்தை அருகில் வாழக்கூடியவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இங்கே நாயகனாக இருக்கக்கூடிய அமர்நாத் 2013 அவர் கள ஆய்வு செய்தார். 14, 15, 15, 16 2 ஆண்டுகளும் செம்மனே கீழடியில் அகழ்வாய்வு மேற்கொண்டார். அப்படி மேற்கொள்ளும் போது என்னையும் அடைப்பாடியாக அழைத்து அங்கே என்னுடைய நிலைப்பாடையும் கூறுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நிலையாளர். அதன் வாய்ப்பாக தமிழக அரசு பிற்காலத்திலே 4ஆம் கட்டத்திலிருந்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறதே அந்த அகழ்வாய்வினை கீழடியிலே 7 கட்டம் வரைக்கும், 4ஆம் கட்டத்திலிருந்து 7ஆம் கட்டம் அகழ்வாய்வு வரைக்குமே எனக்கு தமிழக அரசு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தொல்லியல் வல்லுநராக என்னை அங்கே பணியமர்த்தி அவர்களோடு இணைந்து பணியாற்றிய நிலை எப்படி ஏற்பட்டதுன்னா, எனக்கு அமர்நாத் கொடுத்த அழைப்பின் பெயராக அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் அழைத்த நாளை இங்கே வருவதற்கு காரணமும் அதுதான் என்ற நிலையிலே தான் உங்கள் முன் தோன்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். வள்ளுவ பெருந்தகை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இது முதற்குறள் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த குறளில் இருக்கக்கூடிய பொருளும் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுமே, அத்தனை மொழிகள் உள்ள எழுத்துக்கள் முதல் எழுத்து அகரம்தான். ஆங்கிலத்தில் சொல்லணும் ஏ என்று சொல்லுகிறோம். அதே மற்ற லாங்குவேஜ் சொல்லும் போது, இதே பிரெஞ்சில் சொல்லும் போது ஆட்வா என்று சொல்லுகிறோம்.
தமிழில் அகரம் என்று சொல்லுகிறோம். இந்த நிலைப்பாட்டிலே அகரத்திலிருந்து நகரம் வரைக்கும் சிறப்பு எழுத்தாக ழகரம் கொண்டு விளங்கியிருப்பது. ழகரம் என்பது தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து, வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு நிலை. இந்த நிலைப்பாட்டிலே அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன். ஆதிபகவன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில சமண பெருமக்கள் அதை சமணத்தோடு ஒப்பிடக்கூடிய நிலையாளர்கள் இருக்கிறார்கள். பௌத்தர்களும் அந்த இலக்கியத்தை பௌத்த நெறியை கொண்டு இருக்கிறது என்று அந்த இலக்கியத்தை தொடர்பு கொள்வர்கள் இருக்கிறார்கள். சைவம் வைணவம் எல்லா மதங்களும் தன்னோடு தொடர்பு எடுத்து ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே தான் அந்த பெரும் இலக்கியத்தை திருவள்ளுவர் பெருந்தகையை நமக்கு அளித்து சென்றிருக்கிறார். அதன் வாயிலாக அடுத்த நிலையாக வந்த இலக்கிய படைப்பாளர்கள் பார்த்தோம்னால் நிச்சயமாக நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் முதல் 4 நாயன்மார்கள் பெருமைக்குரியவர்கள். தேவாரம் திருவாசகம் பாடிய நிலையாளர்கள். இங்கே வாசலில் வரும்பொழுது உங்கள் வாயிலே ஒரு சொல் எழுதி வைத்திருக்கிறீர்கள், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இது அப்பர் சுவாமிகள் பாடியது. இது அவர் பாடியது மட்டுமல்ல, நம் உணர்வும் கூட. இந்த உணர்விலே நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று நான் மார்தட்டி உங்கள் முன் தோன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்ற உள் புதிந்த கருத்து அதிலே அடங்கி இருக்கிறது. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். இந்த நிலைப்பாட்டிலே தான் 60களிலே இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற நிலைப்பாட்டை தமிழகம் முன்னெடுத்தது. அந்த காலகட்ட இளைஞர் பட்டாளம் இன்று வயோதிகர்களாக இருப்பார்கள். பல பேர் 60-70களை தாண்டிய நிலையாளர்கள், 80 வயசு தாண்டிய நிலையாளர்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அண்மையிலே உங்களை போன்ற இளைஞர் பட்டாளம் சில ஆண்டுகளுக்கு முன் மெரினா கடற்கரையிலே அணி அணியாக பல்லாயிரக்கணக்கில் பல லட்சமாக திரண்டு பல நாட்கள் அங்கே போராடினீர்களே, அதோடைய விளைப்பாடுதான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாணை கிடைப்பதற்கு வாய்ப்பாக தமிழகத்தில் விளங்கியிருந்த ஏறு தழுவல் என்ற அந்த விளையாட்டினை ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. ஏர் தழுவல் என்ற பெயரிலே நமக்கு மரபு இருக்கிறது. இந்த மரபை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காலை, முரட்டு காலை, அதை அடக்குவதற்கு மனிதர நிலையில் இருக்கக்கூடிய இளங்காளைகள் பல பேர் சூழ்ந்து அதனை எந்தவித தொந்தரவும் செய்யாமல், அதனை துன்புறுத்தாமல், அதனுடைய பிடரி என்று சொல்லுகிறோமே அதனை தழுவி அதில் கொம்பிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சல்லிக்காசு பரிசை பெறுவதற்கு, அதனால்தான் சல்லிக்கட்டு விழா என்பதுதான் பின்னாடி ஜல்லிக்கட்டு என்று மாறி இருக்கிறது. சல்லிக்காசுகளை வைத்து கட்டி அதில் பரிசு பொருளாக வைப்பார்களாம். இதனை பெற்றெடுத்திருக்கிற உங்களை போன்ற இளைஞர் பட்டாளம் தான் ஒரு நாளா 2 நாளா பல நாட்கள் அங்கே வந்து அவர்கள் பெரும் போராட்டம் நடத்தினால்தான் இந்த நிலையிலே தான் தமிழர் மாண்பு எந்த நிலையிலே இருந்திருக்கிறது. இந்த மாண்பினை வெளிக்கொணர்வதற்காக தொல்லியல் சால் அகழ்வாய்வுகள் அல்லாவர மலையிலே ராபர்ட் ப்ரூஸ்வுட் அவர் கண்டெடுத்த அந்த பெருங்கற்கால கல் கோடரி, அதன் விளைவாகத்தான் பூண்டி ரிசர்வாயர் என்று சொல்லுகிற நீர்த்தேக்கத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆத்திரம்பாக்கம் என்ற அந்த பகுதிகளிலே பல்லாயிரக்கணக்கான கற்கோடரிகள் கண்டெடுக்கப்பட்டன. அதன் வாயிலாக அகழ்வாய்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகம், தென்னகம், இந்தியா முழுவதும், இந்தியா ஏற்கனவே அங்கே 1920ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற பகுதிகளில் நிறைய அகழ்வாய்வு செய்தார்கள். அதன் தொடர்ச்சி நீட்சியாகத்தான் தென்னகத்திலே இந்த பகுதிகளிலும் அகழ்வாய்வு செய்தார்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அகழ்வாய்வுகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் காவிரி பூம்பட்டினம் அந்த இலக்கிய சான்றுகளை வைத்து குறிப்பாக சொல்ல போனால் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்ற இந்த இலக்கியங்களில் பல குறிப்புகள் வருகிறது. சிலப்பதிகாரத்தின் முதல் செய்யுள், அந்த சிலப்பதிகார அந்த காப்பியத்தின் சாரத்தை இளங்கோவடிகள் சங்ககால இளம் மன்னனாக இளவரசனாக இருந்த அந்த சேரலாதன் அவருடைய இளவனாக இருந்தவர், அவருக்கு இயற்பெயர் இல்லை, இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அதனால இளங்கோ என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஏற்படுத்திய காப்பியம் தான் சிலப்பதிகாரம். அதில் அவர் அந்த முதல் செய்யுளில் என்ன சொல்லுகிறார்? அரசியல் பிழைத்தூருக்கு அறம் கூற்ற, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்ற, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்ட, சூழ்வினை சிலம்பின் காரணமாக சிலப்பதிகாரம். அந்த காப்பியத்தின் சாரத்தை இந்த வரிகளிலே பிடிந்து கொடுத்திருக்கிறார். இந்த நிலையிலே ஒவ்வொரு அரசியல்வாதியும் பதவிக்கு வரும்பொழுது
நான் தர்மத்தின் அறவழியிலே செயல்பட்டு என் சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடிலே தான் இங்கே தமிழகத்திலே தந்தை பெரியாரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த திராவிட இயக்கம் ஏன் சமய சார்ந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருந்தாலும் நெறியாளராக இருந்தாலும் ஏன் வள்ளலார் பெருமான் 2 நூற்றாண்டுக்கு முன் பிறந்த நெறியாளர் தான். அவர் என்ன சாதி மத பேதம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய நிலையாளர். இங்கே கல்லூரி பேராசிரியர் பேசும்போது கூட இந்த மதுராந்தகம் பகுதியிலே ராமானுஜர் வந்து தங்கி இருந்திருக்கிறார் என்ற நிலைப்பாட்டை எடுத்து உரைத்தார். அந்த ராமானுஜர் இங்கிருந்து கர்நாடக பகுதியில் சென்று அங்கேருந்து திரும்பி வருகிறார். வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து தங்கியது தான் ஸ்ரீரங்கம் போகிறார். தன் தாய்மாமன்ட்ட போகிறார். தாய்மாமன்ட்ட போனது என்னிடம் பயிலுவதை விட நீ திருக்கோஷியார் என்ற அந்த நம்பிக்கைகிட்ட போய் இந்த சமய கருத்துக்களை பயில வேண்டும். அந்த நிலையாரை பற்றி ஒரு தொலைக்காட்சியிலே கலைஞர் வசனம் என்று போட்டு ராமானுஜர் என்ற டைட்டிலே வர ஆரம்பித்தது. நான் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தேன். எப்படி ராமானுஜர் சமயம் சார்ந்தவர், கலைஞர் ஏன் இப்படி இதற்கு வசனம் எழுதுகிறார்? அதற்கு காரணம், அதுக்கு அந்த வெளியீடு வந்ததுக்கு பிறகு அதில் மற்றொரு சொற்றொடர் வருகிறது. சமயத்தில் புரட்சி செய்த மகான், மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற ஒரு சப்டைட்டில். இந்த நிலைப்பாடிலே மதத்தில் சார்ந்தவர்களும் புரட்சி செய்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன் செய்த ராமானுஜருடைய தொடர்ச்சி தான் தந்தை பெரியாரால் இன்று அது தொடரப்பட்டு அடுத்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டிலே நாம் மரபை போற்றுவோம். மரபு என்பது இது நம் இரத்த நாளத்தில் தோய்ந்து போனது. இந்த நிலைப்பாட்டிலே அமர்நாத் உங்களுக்கு அடுத்த நிலை உயர்வாக தொல்லியல் சான்றுகளை எடுத்துரைக்க வல்லார் என்பதை நினைவு கூர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. பேராசிரியர் சேரன் அவர்களுக்கு நன்றி. தொல்லியல் மரபுகள் குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்த அவருக்கு நன்றி. அடுத்ததாக கீழடி அகழாய்வு மூலம் தமிழரின் பெருமையை உலகறிய செய்த கதாநாயகன் இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு மகிழ்ச்சியான நாள். ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரி செங்கல்பட்டுவில் இன்று தொல்லியல் மரபு மற்றும் வரலாற்றுத்துறை இணைந்து ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த கருத்தரங்கிற்கு தலைமை வைத்த துறை தலைவர் பேராசிரியர் செந்தாமரை அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் கிள்ளிவிளவன் அவர்களே, இந்த கருத்தரங்கிற்கு வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் முத்துமணி அவர்களே, அதோடு இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்துள்ள பேராசிரியர் சேரன் அவர்களே, பேராசிரியர் என் நண்பர் பேராசிரியர் மாரப்பன் அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கின்ற பேராசிரியர் புருஷோத்தமன் அவர்களே, அதேபோல் நம்முடைய காஞ்சிபுரம் காப்பாச் சேர்ந்த உமா மகேஷ் அவர்களே, மேலும் பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, மாணவியர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க கதாநாயகன்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு சின்ன பணியாளன் தான். இன்றைக்குமே நான் சொல்கிறது, நான் ஒரு பணியாளன் தான். ஒரு ஆய்வாளனாக தன்னுடைய பணியை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். நம்முடைய பணியை நாம் உறுதியாக தைரியமாக நம்ம சொல்லணும். அதுதான் நம்முடைய வரலாற்றுத்துறைக்கான ஒரு முக்கியமான ஒரு செயல். நாம் என்ன செய்தோம், நம்முடைய வரலாற்றை நாம் எவ்வாறு அறிவியல் ரீதியாக நாம் அணுகினோம், அதை எவ்வாறு நாம் வரலாற்றை கட்டமைக்கிறோம், அதற்கான சான்றுகள் என்ன, அது எவ்வாறு நமக்கு கிடைக்கின்றது, அதை அனைத்தையும் முழுமையாக இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து சொல்லத்தான் இங்கே நம்ம வேலை செய்ய வந்திருக்கோமே தவிர வேறு எதுக்குமே வரல. நம்ம அந்த வகையில் நாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லும் பொழுது தான் இந்த உலகம் இன்னைக்கு போற்றும். அதே போல் இந்த மேடையில் நான் நிற்பதற்கான இந்த தகுதி கிடைத்ததே அதனால்தான். ஏனென்றால் கிடைத்தவற்றை உண்மையாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதை மறைச்சு திரிவு செய்து சொன்னால் அதனால வரலாறே கிடையாது. வரலாறு என்பது ஒரு மனித சமுதாயத்தின் எழுச்சி, எவ்வாறு மக்கள் தோன்றினார்கள், மக்கள் வளர்ந்தார்கள், இன்று எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்வதுதான் வரலாறே தவிர அரசன் ஆண்டான்,
இவன் வந்தான், அவன் போனான், அவன் கிணறு வெட்டினான், மரம் வைத்தான் என்பதெல்லாம் வரலாறு கிடையாது. அதனால தான் நான் இன்றைக்குமே சொல்கிறது, வரலாறை நாம் திருப்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வரலாறு என்பது ஒரு அறிவியல். நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம், நானும் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான், நானும் உங்களை போல் ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தொல்லியலுக்கே போன வேணாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் படித்தது மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா கல்லூரி. அங்கே இருக்க சாமியார் தான் ரெக்டார்னு சொல்லுவாங்க, அவர் தான் அதில் பெரிய தலைவர். அவரே கேட்டார், நீ ஹிஸ்ட்ரி படித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். ஹிஸ்ட்ரி படித்த பிறகு சொல்கிறேன் சார் என்ன. அதான் நடந்தது. ஏனென்றால் வரலாறு படித்து நீ என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டவருக்கு பதில் நாம் சொல்ல வேண்டும். வரலாறு படித்து நான் வரலாற்றை படைப்பேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது படைக்கின்ற ஒரு செயல்தான். அந்த ஒரு தன்னம்பிக்கையை நாம் என்றைக்குமே இழந்துவிடக்கூடாது. எல்லாருமே கேலி பண்ணுவாங்க. சயின்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரியும், காமர்ஸ் படிக்கிறவங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரியும், ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களை ஒரு கரம் குறைவாக பார்க்கின்ற ஒரு பார்வை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த பார்வையை முறியடிக்க வேண்டியது மாணவர்களாகிய உங்களுடைய கடமை. அதை முறியடிச்சாதான் நீங்க உலகத்தில் சாதனை புரிய முடியும். அதனால வரலாறு என்பதை ஒரு அறிவியலாக பாருங்கள். வரலாறு என்பது அறிவியலாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தை நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். வரலாறு என்பது தனியாக இயங்குவது கிடையாது. வரலாறு என்பது அனைத்து துறைகளையும் சேர்த்து வைத்துத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வரலாறு மட்டும் தனியாக நம்ம பார்க்க முடியாதுங்க. எல்லாமே வேணும். அதில் வாணிபம் வேணும், கணிதவியல் வேணும், உங்களுக்கு மொழியியல் வேணும், குறிப்பாக தமிழ் மொழியியல் வேணும், அறிவியல் வேண்டும். அனைத்தையும் சேர்த்து தான் வரலாறு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் வரலாறை நாம் முழுமையாக கட்டமைப்பதற்கு உறுதியாக நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம யாரோ சொல்லிட்டு போனாங்கன்னு கதையை சொல்லிட்டு இருந்தால் அது வரலாறு கிடையாது. அதனால தான் நான் சொல்லுவோம், அசோகன் மரம் வைத்தான், கிணறு வெட்டினான் என்பது நம்முடைய வரலாறு கிடையாது. அவன் என்ன புத்த மத கொள்கையை சொன்னான் என்பதுதான் நமக்கு வரலாறு. அசோகன் என்ற மன்னன் அந்த புத்த மத கல்வெட்டுக்கள் கிடைக்கவில்லை என்றால் நம்மளுக்கு அந்த மன்னனே தெரிந்திருக்க மாட்டான். அதான் உலகத்தில் நடந்த உண்மை. அந்த கல்வெட்டுக்கள் அவன் அடித்து வைத்திருந்தான். அந்த கல்வெட்டுகளில் அவன் தன் பெயரை கூட அடித்து வைக்கவில்லை. அசோகன் தன்னுடைய பெயரை கூட இன்றைக்கு கூட எந்த கல்வெட்டிலையும் அவர் இதுவரையும் குறிப்பிட்டதில்லை. அதான் அவனுடைய சிறப்பு. ஒரு மன்னன் தன்னுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் தான் செய்த ஒரு பணியை பெரும் பெரும் கல்வெட்டுகளாக அடித்து வைத்தான். அந்த கல்வெட்டை யாராலும் படிக்க முடியல. படிச்சு கொடுத்த ஒரு ஜேம்ஸ் பிரின்சிப் என்ற ஒரு வெளிநாட்டுக்காரர் தான் படிச்சு கொடுத்தார். ஏனென்றால் அந்த எழுத்தை உருவாக்கியவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த எழுத்தை அவர்கள் பயன்படுத்தி பெரிய பெரிய கல்வெட்டுக்கள், கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாறை கல்வெட்டுகள் எல்லாம் அடித்து வைத்திருந்தார்கள். அந்த பாறை கல்வெட்டில் வெறும் புத்த மத கொள்கைகள் மட்டும்தான் அடித்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த புத்த மத கொள்கையை அடித்தவன் யார் என்று கூட அவர் எழுதவில்லை. அதை படித்த பிறகுதான் தெரிந்தது, தேவனாம்பிய பியதசி என்ற ஒரு பெயரை சுமந்து கொண்டிருப்பவன் அசோகன் என்று தெரிய வந்தது. அசோகனுடைய வரலாறு தெரிய வந்தது. அசோகனை அவ்வாறு நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவன் மரம் நட்டான், கிணறு வெட்டினான், சாலைகள் அமைத்தான்ங்கிறது நம்முடைய வரலாறு கிடையாது. ஒரு மனிதன் என்ன செய்தான்ங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அதைத்தான் நம்ம தொல்லியல் என்ற ஒரு படிப்பு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. வரலாறு பல ஆதாரங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறதுங்க. ஒன்று, நீங்கள் கல்வெட்டு அடிப்படையில் நீங்கள் வரலாற்றை கட்டமைக்கலாம். நீங்கள் அதே போல் செவிவழி செய்தியில் வரலாற்றை கட்டமைக்கலாம். இலக்கியங்கள் வாயிலாக நீங்கள் வரலாற்றை கட்டமைக்கலாம். அதோடு அல்லாமல் நாணயங்கள் வாயிலாக நீங்கள் வரலாற்றை கட்டமைக்கலாம். அதை அடுத்து மிக முக்கியமாக விளங்குவது தொல்லியல் பொருட்கள் தான். ஏன் இவை அனைத்துமே வரலாற்றுக்கு மிக இன்றியமையாத ஆதார மையங்களாக விளங்குகின்றன. இதை வைத்தா தான் நீங்கள் வரலாற்றை கட்டமைக்க முடியும். ஆனால் நாம் பெரும்பாலான வரலாற்றை நாம் இதுவரை கட்டமைத்ததெல்லாம் கிடைத்த சான்றுகள் அடிப்படையில், கல்வெட்டுகள் அடிப்படையில் அவர்கள் ஆண்டார்கள், வந்தார்கள், வென்றார்கள் என்பதை மட்டும்தான் நாம் கட்டமைத்திருக்கிறோமே தவிர அவர்கள் செய்த நற்செயலை இதுவரை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அந்த காலத்து சமூக நிலை எவ்வாறு இருந்ததை கூட நாம் அறிந்து கொள்ளவில்லை. அதான் நம்முடைய முக்கியமான வீக்னஸ். அந்த சமூக நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொல்லியல் தான் மிக முக்கியமான ஒரு சான்று. தொல்லியல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போயிடுவோம். அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு பின்னால் வருகின்ற ஒரு சந்ததியினர் அந்த பொருட்களை எடுத்து நாம் என்னென்ன செய்தோம் என்பதை அவர்கள் பட்டியலிட்டு நம்முடைய வரலாற்றை உருவாக்குவார்கள். அதுதான் ஆதென்டிக் இன்ஃபர்மேஷன், அதுதான் பிரைமரி சோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், முதன்மையான ஆதாரம் என்று சொல்கிறோம். தொல்லியலில் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த உலகத்தில் அவர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் விட்டு சென்றுள்ளார்கள்.
அந்த விட்டு சென்றுள்ள பொருட்களை எடுத்துத்தான் நாம் இன்று வரலாறை படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறு உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற கருவிகளை நீங்கள் எந்த ஒரு திருப்புவாதமும் செய்ய முடியாது. அது உண்மையை தான் எடுத்து சொல்லும். ஏன்னா நம்ம முன்னோருக்கு தெரியாது, நான் இது செஞ்சுட்டு போவேன், பின்னாடி வரவனுக்கு நம்ம 23ஆம் புலிகேசி மாதிரி கதை கிடையாது. 23ஆம் புலிகேசியில் வந்து தலையை மாற்றி வச்சுட்டு பாடியை வச்சா அது கதையாக மாறும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு தொழிலை செய்தார்கள், அந்த தொழில் செய்த பொருட்கள் இங்கு கிடைக்கின்றன. அந்த பொருட்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றன. அதுதான் தொல்லியல். அந்த அடிப்படையில் நாம் தொல்லியலை கட்டமைக்கும் பொழுது இன்னைக்கு உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அதான் மிக முக்கியம். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கணும், செங்கல்பட்டை பற்றி தான் பேசணும்னு சார் சொன்னார். நான் கண்டிப்பாக செங்கல்பட்டு பற்றி பேசி ஆக வேண்டும். நீங்கள் நம்முடைய பிரின்சிபல் கூட சொன்னார், நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லியல் மேட்டு மேல் தான் அமைந்துள்ளது என்பது உண்மை. செங்கல்பட்டு கலெக்டரேட் என்பது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொல்லியல் மேடு. அது ஒரு புதைப்பிடம். செங்கல்பட்டு மாவட்டம் பேர் போனதுக்கே காரணம் அந்த புதைப்படம் தாங்க. மெகலித்திக் பரியல்னு சொல்லுவோம். பெருங்கற்கால காலத்தை சார்ந்த அவ்வளவு புதைப்பிடங்கள் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளன. ஆனால் இன்று சென்னையை சுற்றியுள்ள அனைத்து புதைப்பிடங்களும் மறைந்து விட்டன. அதுதான் நம்முடைய பரிதாப நிலை. ஏன்னா இன்னைக்கு நகரம் விரிவாகுது. நகரம் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுக்கு முன்னாடி சைதாப்பேட்டையே அவுட்ரு தான். ஒரு காலத்தில் சைதாப்பேட்டையே அவுட்ரு தான். கிண்டி சுற்றிலாம் இருந்திருக்கு, உங்களுக்கு தொல்லியல் மேடைகள்லாம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சென்னையை சுற்றியே 50க்கும் மேற்பட்ட தொல்லியல் இடங்கள் இருக்கு. பல இடங்கள், குறிப்பாக சொல்லலாம் பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வேன்னு ஒரு கட்டியிருக்காங்க தெரியுங்களா? அது ஒன்றுமே கிடையாதுங்க, அது தொல்லியல் மேடு தாங்க. அது தொல்லியல் மேடுங்கிறது தான் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டும். அந்த தொல்லியல் மேட்டில் தான் நீங்க இவ்வளவு பெரிய கட்டிடம் கட்டியிருக்காங்க. பல தொல்லியல் மேடுகள் அழிந்ததுக்கு காரணம் அறியாமை. அறியாமையால் நாம் செய்த பிழைகளால் பல தொல்லியல் மேடுகளை நாம் இழந்து விட்டோம். இந்த தொல்லியல் மேடுகள் தான் நமக்கு நம்முடைய வரலாற்றை மீட்டெடுத்து கொடுக்கும். அங்கு கிடைக்கின்ற சான்றுகள் தான் நமக்கு முக்கியமான ஆதாரங்களை எடுத்து கொடுக்கும். மிக குறிப்பா சொல்லணும், சானூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கேருந்து மதுராந்தகம் போகிற வழியில் ஒரு சானூர்னு ஒரு என்னைக்குமே ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஏஎஸ்ஐ போர்டு மட்டும்தான் இருக்கும், ஒரு ப்ளூ போர்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே என்னன்னே தெரியாது. கிட்டத்தட்ட அந்த இடம் பார்த்தீங்கன்னா சானூருங்கிற இடம் 1958 வந்து அகழாய்வு பண்ணாங்க. பெரிய பெருங்கற்கால காலத்து ஆதாரங்களை எடுத்தார்கள். பெரிய நகரம் இருந்திருக்கிறது என்று ஒரு நிரூபித்தார்கள். இன்னைக்கு நம்ம அந்த நகரத்தை தேடிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சானூருங்கிற ஒரு புதைப்பிடம் மிகப்பெரிய புதைப்பிடம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே. அந்த புதைப்படம் தோண்டப்பட்டது. ஆனால் அந்த புதைப்படத்தை உருவாக்கியவர்கள் யார் என்பது பற்றி இன்னும் தெரியல. நம்ம கரும்புலியான்னு தேடிட்டு இருக்கோம், இல்லை மதுராந்தகமான்னு தேடிட்டு இருக்கோம். எதற்கும் பதில் கிடைக்கவில்லை. ஏனென்றால் பாலாறு என்ற ஒரு ஆறு இன்னைக்கு நமக்கு இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் பாய்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் அது செங்கல்பட்டு பக்கத்தில் பாயவில்லை. அது மதுராந்தகத்தின் வழியாக மரக்காணத்தை போய் சென்றடைந்தது தான் வரலாறு சொல்லுகின்ற கதை. இன்னைக்கு சேட்டலைட் இமேஜரி கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பாலாறுங்கிறது வந்து நம்முடைய இங்க நம்ம திருமுக்கூடல இருந்து திரும்புங்க, திருமுக்கூடல தான் உங்களுக்கு செய்யாறு, பாலாறு, வேகவதி என்ற மூன்று ஆறுகள் இணையும். அந்த 3 ஆறுகள் இன்னைக்கு செங்கல்பட்டை நோக்கி வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஆறு தன்னுடைய போக்கை மாற்றி தெற்கு பக்கம் நோக்கி மதுராந்தகத்தின் வழியாக சென்று மதுராந்தகம் ஏரியெல்லாம் உருவதற்கு காரணமாக இருந்து மரக்காணத்திற்கு சென்றதுதான் நம்முடைய வரலாறு சொல்லும் கதை. அந்த பகுதியில் இப்ப தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையான இடங்கள் நிறைய இருக்கு, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தோன்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அனைத்து இடங்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் இடம் இருக்கிறது. பல இடங்கள் வந்து அழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இடங்கள் அழிக்கப்பட்ட காரணத்தினால் முழுமையாக நம்முடைய வாய்வை நாம் எடுத்துச் செல்ல முடியவில்லை, நம்முடைய ஆதாரங்களை நாம் திரட்ட முடியவில்லை. ஆனால் அதை பதிவு பண்ணி வைத்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னால் இருந்த பேராசிரியர் பெருமக்கள் இதையெல்லாம் பதிவு செய்து வைத்துள்ளார்கள். இந்த இடங்கள்லாம் இருந்துள்ளன. இன்னைக்கு நம்ம மகாபலிபுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகாபலிபுரம் எவ்வளவு பெரிய இடம். மகாபலிபுரம் பல்லவர் காலத்தில் மிகப்பெரிய துறைமுக நகரம். அந்த மிகப்பெரிய துறைமுக நகரம் உருவாகி இருக்க வேண்டும் என்றால் பல கிராமங்கள் அதற்கு துணையாக இருந்திருக்க வேண்டும். அந்த பல கிராமங்கள் முக்கியமாக அந்த செங்கல்பட்டு பகுதியில் தான் இருந்திருக்கு. இன்னைக்கு யாராவது தெரியுமா செங்கல்பட்டுல ஒரு கோட்டை இருக்குன்னு யாராவது தெரியுமா? செங்கல்பட்டுல ஒரு கோட்டை இருக்கிறது. யாருக்குமே செங்கல்பட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. எங்கன்னு கேட்பீங்க நீங்களே. செங்கல்பட்டுல கோட்டை இருக்கிறது. ஆனால் செங்கல்பட்டுல இருக்க கோட்டை யாருக்குமே தெரியாது. குறிப்பா பார்த்தோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் அந்த கோட்டையே இருக்கு. ஆங்கிலேயர் காலம் வரை அந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதுதான் செங்கல்பட்டு. இன்னைக்கு செங்கல்பட்டு விரிவாகி உள்ளது. இது போன்ற வரலாற்று தொல்லெச்சங்கள் வந்து நிறைந்த மாவட்டமாக தான் இங்க இருக்கு.
பல அகலாய்வுகள் நடந்திருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா அந்த பாலாத்தங்கரையில் சென்னை பல்கலைக்கழகம் செட்டிமேடு என்ற இடத்தோட ஆய்வு செஞ்சுருக்காங்க. செட்டிமேடு என்ற இடத்தை ஆய்வு செய்து அங்கே பார்த்தீங்கன்னா புதிய கற்கால காலத்திலிருந்து மனிதன் வாழ்ந்து வந்தான் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. இது போன்ற செய்திகள் நமக்கு பல அகலாய்வுகள் மூலம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது தான் மிக முக்கியம். ஏனென்றால் நாம் இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ் குடிதான் மிக மூத்த குடி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரங்கள் நாம் திரட்ட வேண்டும். நம்ம ஏதோ வந்த வாக்கில் நம்ம சொல்லிட்டு போலீங்க. நம்ம முன்னோர்கள் ஏன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொன்னான்னு சொல்லுங்க. எந்த ஒரு இனமும் தன்னுடைய பெருமையை சொல்லியதே கிடையாது. இந்த உலகத்துல தமிழ் குடியை தவிர எந்த ஒரு இனமும் தன்னுடைய பெருமையை சொன்னதே கிடையாது. நான் மூத்த குடின்னு சொல்வதற்கான காரணங்கள் கண்டிப்பாக புதைந்திருக்கும். அந்த காரணங்களை நாம் தேட வேண்டும். மிகவும் பழமையான குடியாகத்தான் இந்த பகுதியில் இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கு இன்னைக்கு தொல்லியல் சொல்கின்ற ஆதாரம். அத்திரம்பாக்கம் ஒரு இடம் இருக்கு. அத்திரம்பாக்கம் ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக முக்கியமான இடம். இன்னைக்கு அது திருவள்ளூர் மாவட்டமாக சென்று விட்டது. அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரிகள் நம்முடைய மக்கள் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பகுதியில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி வருகிறதால் அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் நிமிர்ந்த மனிதர்கள். குரங்கிலிருந்து மாறி நிமிர்ந்த மனிதர்களாக வந்த ஹோமோ எரெக்டஸ் என்று பெயர். அவர்கள் நாம் இன்று இருக்கின்ற மனிதர்களுக்கு முன்னால் இருந்த மனிதர்கள். நாம் இன்று இருக்கின்ற மனிதர்கள் தான் நாம் ஹோமோ சேப்பியன்ஸ் தான். நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் தொடங்குவதே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். அதற்கு முன்னாலே குரங்கு போன்ற மனிதர்களும் இந்த பகுதியில் இருந்துள்ளார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் புதைந்திருக்கின்ற மண்ணாகத்தான் இந்த மண் நம்மிடம் கிடைக்கிறது. ஆனால் அந்த மண்ணில் கிடைக்கின்ற ஆதாரங்கள் நாம் சரியாக சேர்க்கவில்லை. அந்த சேகரிக்காத காரணத்தினால் தான் நாம் இன்று வரலாற்றை தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வாறு நம் வரலாற்றை உருவாக்கி கொண்டு செய்ய வேண்டும் என்று நம்மளை பல கேள்விகள் கேட்குறாங்க. சங்க காலத்தில் நீங்கள் சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் சொன்னோம், சங்க காலத்தில் முதல்ல படிச்சுப்பாரு. சங்க காலம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு இலக்கிய நூல். அது போன்ற ஒரு இலக்கிய நூலை யாராலும் இந்த உலகத்தில் படைக்க முடியாது. உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து இலக்கியங்களும் பெரும்பாலான இலக்கியங்கள் மதத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியம் மதத்தை பற்றி பேசவில்லை, மனிதனை பற்றி பேசுகிறது. அவன் மனிதனுடைய சூழ்நிலையை பற்றி பேசுகிறது. அந்த சூழ்நிலையை பற்றி பேசிய ஒரு இலக்கியம் பொய் சொல்லாது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் நம்முடைய பார்த்தீங்கன்னா கம்பராமாயண பட்டிமன்றம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க. மணிக்கணக்கில் தமிழுடைய பெருமையையும் தமிழின் சிறப்பையும் தமிழில் உள்ள இலக்கியத்தினுடைய நயத்தையும் விளக்கி மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஆனால் இதனால் வரை இந்த உலகம் நம்பவில்லை. நீங்கள் உங்களுடைய இலக்கியத்தை சொல்கிறீர்கள், ஆனால் இலக்கியம் மூலம் எவ்வாறு வரலாற்றை நிரூபிக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் அரைப்புல பழங்குடி நாகரிகமாக தானே இருந்திருக்கீங்க கருத்தை வச்சுட்டு இருந்தாங்க பெரும்பாலான வரலாற்று அறிஞர்கள். நாங்கள் சொன்னோம், இல்லை, நம்முடைய இலக்கியங்கள் சொன்ன செய்தியை நாம் சரியாக ஆய்வு செய்யவில்லை. அதன் காரணமாகத்தான் நம் வரலாற்றை படைப்பதில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பல தொல்லியல் இடங்கள், பல இடங்கள் நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கின்றன. அந்த இடங்களை எல்லாம் சரியாக நாம் அகலாய்வு செய்யாத காரணத்தால் தான் பெரிய பிரச்சனைகள் நம்ம மாட்டிட்டு நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஆதாரங்கள் வெளிவர நம்முடைய பெருமை உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது தான் நாம் கூற வேண்டும். அதன் காரணமாக இன்னைக்கு உலகம் நம்மளை திரும்பி பார்க்கிறது. உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் இன்று பெருமைப்படுகிறார்கள், நாம் இவ்வளவு பழமையான மக்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற செய்தியை கேட்டு. அதுதான் முக்கியம். அதற்கு முக்கியமாக இருக்கின்ற தொல்லியலைத்தான் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வரலாற்றை படிப்பவர்கள் ஒரு தொல்லியலை ஒரு ஆர்வமாக படிங்க. படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், உங்களுடைய வரலாறு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்கள் வரலாறே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். அந்த செயல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இது போன்ற கருத்தரங்கள் எனக்கு உதவுகின்றன உங்களிடம் பேசுவதற்கு. அதுதான் இன்னைக்கு எல்லாரும் என்னை கீழடி பற்றி தான் பேச சொல்லுவாங்க. நான் கீழடியை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கேன். கீழடியை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு கீழடிங்கிற இடம் மட்டும் ஒரு இடம் கிடையாது. தமிழகத்தில் கீழடி என்பது ஒரு இடம் கிடையாது. என்னை பொறுத்தளவு கீழடி என்பது அதில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்ற அதில் ஒரு இடம். அது கண்டுபிடிக்கப்பட்டது. அது கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். கீழடிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதேச்சியா ஆக்சிடென்டல் டிஸ்கவரியில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அல்ல. அறிவியல் ரீதியாக ஒரு கலாய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்.
உலகத்தில் பார்த்தீங்கன்னா தொல்லியலில் வந்து 2 இது வகை இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஒரு ஏதேச்சியாக ஆக்சிடென்டலி ஏதோ ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்த நம்ம தோண்டுவோம், அதில் கிடைக்கிற தரவுகளை வைத்து ஒரு வரலாற்றை நாம் சொல்லுவோம், அது ஒரு முறை. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அறிவியல் அடிப்படையில் நாம் எவ்வாறு ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது, ஒரு இடத்தை நாம் அணுகுவது என்றது இன்னொரு முறை. அந்த 2 முறையில் தான் தொல்லியலே நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் ஹரப்பா போன்ற இடங்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். ஹரப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொல்லியல் மேடு, பல தொல்லியலாளர்கள் பார்த்துள்ளவர்கள் பல கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் 1824 அந்த மேடு வந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. அப்பொழுது அந்த மேடை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு புத்தருடைய பெரிய ஸ்தூபமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அவங்களுக்கு நிலவியது. ஏனென்றால் அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் 1861 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து யுவான் சுவாங், ஃபாகியான் போன்ற அறிஞர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் அடிப்படையில் தான் வரலாறு அவர் அணுகிறார். அந்த அடிப்படையில் பல இடங்களை கண்டுபிடிக்கிறார். நாலந்தா கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்ராவஸ்தி கண்டுபிடிக்கிறாங்க, சாரநாத் கண்டுபிடிக்கிறாங்க, குஷிநகரம் கண்டுபிடிக்கிறாங்க, அதே போல பிப்ரவா கண்டுபிடிக்கிறாங்க, லும்பினி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பல இடங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, தக்ஷிலம் போன்ற இடங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அப்ப தெரிஞ்சது வந்து புத்த மதம். ஏனென்றால் புத்த மதமே தெரியாத காலம்தான் இந்தியாவில் இருந்தது. இந்தியாவில் வரலாறு பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வரலாறு எழுத தெரியாதுங்க, நம்ம கதை தான் சொல்லுவோம், கதை தான் நம்ம சொல்லுவோம். இந்தியர்களுக்கு வரலாற்றை எழுத கற்றுக் கொடுத்தவன் நம்முடைய ஆங்கிலேயன். ஆங்கிலேயர்கள் இல்லை என்றால் இன்று வரை நாம் வரலாறு கற்றுக்கவே மாட்டோம். அவர்களை இன்னைக்கு திட்டிட்டு இருக்கோம் உட்காந்து, அவனை வந்து நம்ம திட்டிட்டு இருக்கோம் கலோனியலிஸ்ட். அவங்க கலோனியலிஸ்ட் வந்து கலோனியலிஸ்ட் மைண்ட் செட்டை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் தாங்கள் நமக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்தார்கள். முதலில் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் 1884 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதில் தான் வரலாறு தொடங்குது, எவ்வாறு வரலாறு எழுத வேண்டும் என்று. ஏனென்றால் வரலாற்றை எழுதுகின்ற முறை நாம் அறிந்திருக்கவில்லை. நம்ம புராணங்களே ஊறி போயிட்டோம். புராணங்கள் கதைகள் தான் நம்ம இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு கூத்து போட்டாங்கன்னா விடிய உட்காந்து பார்ப்போம். அதில் வெறும் பார்த்தீங்கன்னா மகாபாரத கதை இருக்கும், ஏதாவது உங்களுக்கு வள்ளி திருமணம் இருக்கும். அந்த மாதிரி புராணங்களை சொன்னால் நம்முடைய மக்கள் மிகவும் இயல்பாக உட்கார்ந்து கேட்பார்கள். ஆனால் வரலாற்றை புரிந்து கொள்கின்ற பக்குவம் நம்மிடம் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு அந்த வரலாற்றை அறிகின்ற, ஆய்வு செய்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அறிந்து கொள்ளுகின்ற செயலில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆய்வை தொடங்குறாங்க. அப்பொழுது அவங்களுக்கு கிடைத்தது வந்து சமஸ்கிருத இலக்கியங்கள் தான். அந்த சமஸ்கிருத இலக்கியங்களை வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல இந்தியா தொடங்குகிறது வேத காலத்திலிருந்து தான் தொடங்குகிறது என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. அவங்களுக்கு அப்ப கூட இருந்த பிராமணர்கள் கொடுத்த அந்த சமஸ்கிருத இலக்கியங்கள் தான் வேதகால இலக்கியங்கள் தோன்றுகிறது என்ற கருத்தை சொன்னார்கள். ஆனால் பின்வருகின்ற ஆய்வுகள் அந்த கருத்தை மாற்றி அமைத்ததுதான் மிக முக்கியமாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் 1834 ஜேம்ஸ் பிரின்சிப் என்பவர் அந்த பிராமி என்ற எழுத்தை படிக்கவில்லை என்றால் புத்த மதம் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் 1861 அவர் வந்து புத்த சமயத்தை பற்றி ஆய்வு செய்யவில்லை என்றால் புத்த மதம் இவ்வளவு பெரிய உலகம் முழுவதும் பரவிய மதமா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதே போல் 1924 இன்னும் 100 வருஷம் முன்னாடி ஜான் மார்சல் என்பவர் சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இன்று வரை சிந்து சமவெளி நாகரிகம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தனால் தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் கண்டுபிடித்தார்? அவருடைய பார்வை தனியாக இருந்தது. அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் சொன்ன புத்த மத கருத்தை தள்ளி வைத்து விட்டு அவர் அந்த இடத்தை அகலாய்வு செய்தார். அவருடைய பணிபுரிந்த 2 அதிகாரிகள் தான் அகலாய்வு செய்தார். தயாராம் சகானி, ஆர்டி பானர்ஜி, ரக்கல்தாஸ் பானர்ஜி போன்ற 2 பேர், MS வத்ஸ்ன்னு சொல்ற மாதவஸ்வர வத்ஸ் போன்ற அதிகாரிகளுக்கு பணி செய்தார்கள். அவர்களுக்கு அதிகாரிகள் பணி செய்த அதிகாரிகளுக்கே புரியவில்லை இது என்ன புதுமையா இருக்குன்னு. அந்த கருத்தை எல்லாம் எடுத்து சிம்லால வச்சு ஆய்வுக்கு உட்படுத்தி ஜான் மார்சல் 1924 செப்டம்பர் 20 லண்டன்ல போய் பப்ளிஷ் பண்றாரு. லண்டன் இல்லஸ்ட்ரேட்டட் நியூஸ் என்ற ஒரு பத்திரிகையில் இந்தியாவில் மிக பழமையான நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செழுமையான ஒரு நாகரிகம் இருந்துள்ளது. அந்த நாகரிகம் வேத காலத்துக்கு முந்தைய நாகரிகம் என்று எடுத்து சொன்னார். அதான் மிக முக்கியம். அதான் இன்னைக்கு வரலாற்றை திருப்பி போட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் உண்மையான கருத்து. ஏனென்றால் வேத காலம் தான் நம்முடைய தொடக்கம் என்று நினைத்துக் கொண்டிருந்த கருத்தை முறியடித்து 1924 ஜான் மார்சல் சொன்ன கருத்து இன்று நிலவி கொண்டிருக்கிறது. அந்த நாகரிகத்தை கட்டமைத்தற்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய திராவிட குடிகளே என்பதை அழுத்தம் திருத்தமா சொன்னார். தான் முக்கியம்.
தமிழ் மக்கள் தான் அந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். இன்று வரை டிஎன்ஏ வந்து ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு அவர் சொன்ன எடுத்து வைத்த கருத்து இன்று வரை டிஎன்ஏ மூலம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா சொன்னார் ராக்கி கடியில் வேலை பார்த்தனால தான் நான் சொல்றேங்க. ராக்கி கடியில் 2000 வேலை பார்க்கும்போது அந்த இடத்த புதைப்படத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய இடம். அந்த இடத்தை கண்டுபிடித்து அன்னைக்கு டிஎன்ஏ செய்வதற்கான வாய்ப்பில்லை. அந்த எலும்புக்கூடு, ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு, தங்க சங்கிலி அணிந்திருந்து சங்கு வளையல் அணிந்த அந்த எலும்புக்கூடு இன்றும் நம்முடைய தேசிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அப்பொழுது டிஎன்ஏ செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் 2014ஆம் ஆண்டு பேராசிரியர் சிண்டே என்பவர் அந்த இடத்தில் மறு ஆய்வு செய்து அதில் டிஎன்ஏ எடுத்தார். அந்த டிஎன்ஏ சொல்ற ஒரே கதை வந்து பாத்தீங்கன்னா, ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன், ஆதி தென்னிந்திய பழங்குடிகளும் நம்முடைய மெசபடோமிய பகுதியில் வாழ்ந்த ஃபெர்டைல் கிரசன்ட்னு சொல்லப்படுகிற அந்த பகுதியில் வாழ்ந்த விவசாய குடிகளும் இணைந்த ஒரு இனம்தான் அந்த நாகரிகத்தை கட்டமைத்ததுன்னு சொல்கிறார். அவருடைய மரபணு இப்ப எங்க கிடைக்குதுன்னா இருளர் மரபணு கிடைக்குதுங்க. அதான் முக்கியம். இருளர்கள் தான் அந்த மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நம்மகிட்ட இன்னும் அறிவியல் என்ற ஒரு ஆய்வுதலில் வருகிறது. ஆனால் அங்கு அவர்கள் அதை மாற்றி அமைத்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நாம் அனைவருமே இந்தியர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த டிஎன்ஏல வந்து R1A1 என்று சொல்லப்படுகின்ற ஆரிய டிஎன்ஏ கிடையாது. அதான் அவருடைய கண்டுபிடிப்பு. இந்தியா முழுவதும் திராவிட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் முக்கியமான கருத்தா நான் சொல்ல வேண்டும். 80% மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் அனைவரும் திராவிட மக்களே. ஆனால் அவர்கள் மொழி மாறிவிட்டது. அவர்கள் இருக்கின்ற ஒரு பகுதிக்கேற்ற மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் மரபணு ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு எல்லாத்திற்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, மிக முக்கியமாக நம்ம சொல்லுவத கருத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த மரபணு தான் நமக்கு முக்கியமான கருத்து. அந்த மரபணு நமக்கு சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரபணு இங்கே மட்டும் நின்று விடவில்லை. அந்த மரபணு ஆப்பிரிக்காவிலிருந்து தொடங்கிய மரபணு கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி கடற்கரை வழியாக தமிழக பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா M130 மரபணு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்குது. இந்தியாவிலே 5% மரபணுவை சுமந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா விருமாண்டிங்கிறவர் சொல்லணும். விருமாண்டிங்கிறவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு தான். அவர் தான் அந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மரபணுவை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த மரபணு இந்தியாவுடன் மட்டும் நின்று விடவில்லை. அது நகர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் இன்று இருக்கின்ற ஆதி குடிகளோடு அந்த மரபணு ஒத்து போகிறது என்பதுதான் உண்மை. இத்தகைய பழமையான ஒரு தமிழ் குடி இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அறிவியல் ரீதியாக என்று கண்டுபிடிக்கப்படுகின்ற செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். அந்த செய்திகளை நாம் ஆதாரப்பூர்வமாக வரலாற்றோடு இணைப்பதில்லை. வரலாற்றோடு இணைத்து கட்டமைக்கும் போதுதான் வரலாறு ஒரு சுவையான வரலாறாக இருக்கும். அதை படிக்கும் உங்களுக்கு விருப்பம் ஏற்படும். ஏன்னா எழுத்தை கண்டுபிடித்தவர்கள் நாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து வந்து வடிவமைக்கப்பட்ட இன்று நாம் தமிழ் எழுத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 1834 பிராமின்னு அவர் படித்தார். பிரின்சிப் படித்தார். அந்த பிராமிங்கிற அந்த தமிழ் எழுத்தை, அந்த எழுத்தை இன்று நாம் தமிழி என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் சொல்றோம் தமிழின்னு அழைக்கணும்னு சொல்றோம்? அதான் எழுத்து உருவாக்கம் இங்கு நடைபெற்றுள்ளது என்ற செய்தி நமக்கு பல ஆய்வுல கிடைக்குது. அதான் உண்மை. ஏன்னா சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்டோகிராஃபின்னு சொல்கின்ற ஒரு சித்திர வடிவ எழுத்து. இன்னைக்கு இருக்க நம்ம சைனேஜ் மாதிரி தான். போர்டில் சைனேஜ் மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்க ஒன்று நினைச்சுக்கலாம், நான் ஒன்று நினைச்சுக்கலாம். அதை வந்து படிச்சு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சின்ன சின்ன சீல்ல தான் இருக்கு. அதை படிப்பது என்பது மிக கடினம். ஏனென்றால் இன்னொரு மொழிக்கான பைலிங்குவல் அதோட சேர்ந்து கிடைக்காத நம்ம படிக்க முடியல. ஆனால் அந்த எழுத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதைத்தான் நம்ம சொல்றோம் புரோட்டோ தமிழ் புரோட்டோ திராவிடியன் சொல்றோம். தமிழுக்கு முன்னால் ஒரு மொழி இருந்துள்ளது. அந்த மொழிதான் சிந்து சமவெளி பகுதியில் அதை உருவாக்கி உள்ளார்கள். அந்த தொடர்ச்சி மொழிதான் இந்த பழமையான தமிழ் மொழியாக இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை நாம் வந்து அறிவியல் ரீதியாக நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதற்கு மிக முக்கிய காரணம் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடியில் எழுதப்பட்ட எழுத்து பொறிப்புகள். தமிழ்நாட்டில் நீங்க எங்க வேணாலும் தோண்டுங்க, பானையில் எழுதுற ஒரு எழுத்து கிடைக்கும். அது இன்னைக்கு நம்ம வந்து பிராமின்னு சொல்றதை தவிர்த்து தமிழி என்று அழைக்க வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தி வருகிறோம். ஏனென்றால் அந்த எழுத்தை தமிழி என்று தான் அழைக்க வேண்டும். நாம் பிராமி என்று கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக அழைத்துக் கொண்டிருந்தோம். அதை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த எழுத்தை உருவாக்கியவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள்.
அதுதான் மிக முக்கியம். அதற்கான பிராக்டிஸ் இங்கே நடந்திருக்கு. அதற்கான குறியீடுகள் இங்கே அனைத்து அகழாய்வுகளும் கிடைக்கின்றன. அதை அடிப்படையாக கொண்டு நாம் இன்றைக்கு பார்த்தோம்னா 1442 பானை ஓடுகள் எழுத்துக்கள் நம்முடைய அகழாய்வில் கிடைத்துள்ளன. அதே போல் 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் நம்மகிட்ட தமிழில் கிடைத்துள்ளன. குறிப்பாக நடுகர்களையும் கிடைச்சிருக்கு. புலிமான் கும்பை, தாதப்பட்டி, பொற்பனைக்கோட்டை போன்ற இடங்களில் கிடைக்கின்ற நடுகர்களில் கிடைக்கின்ற கல்வெட்டுக்கள் நமக்கு நம்முடைய பழமையை எடுத்து கூறுகின்றன. அந்த எழுத்து உருவாக்கம் இங்கே ஏற்பட்டுள்ளது. இந்த எழுத்து உருவாக்கம் அசோகன் காலத்தில் அசோகன் பயன்படுத்தி உள்ளான். அசோகன் பயன்படுத்தி நம்முடைய பெரிய கல்வெட்டுக்களை உருவாக்கி உள்ளான். ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அசோகன் நம்ம கடன் வாங்கி நம்ம மொழிக்கு நம்ம எழுத்தை உருவாக்கிட்டு இருந்தோம் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து அனைத்தும் மாற்றி அமைக்கப்படுகின்ற இடமாக இன்றைய அகழாய்வுகள், நம்முடைய தமிழக அகழாய்வுகள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியம். அதையே நம்ம புரிஞ்சுக்கல. அது போன்ற ஆய்வுகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பழமை அறிவதற்கான ஆய்வுகளை நாம் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் நாம் எந்த இதையும் நாம் அடைய முடியாது. இன்னைக்கு இரும்பின் காலம் நாம் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு இருக்கோம். உலகத்திலே இரும்பு பயன்படுத்தப்பட்ட இடமாக 3000 ஆண்டுகள், கிமு 3000 சொல்லலாம். இன்னையிலிருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்தான். உலகத்திலே இரும்பு அனட்டோலியாவில் தான் கண்டுபிடிச்சான்னு சொன்னாங்க. அனட்டோலியாங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிரியா, நம்முடைய துருக்கி, ஈராக் போன்ற பகுதி தான் அனட்டோலியான்னு சொல்லுவாங்க. அந்த அனட்டோலியா பகுதியில் தான் முதலில் உலகத்திலே இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு செய்தி சொன்னாங்க. இன்னைக்கு இல்லை. ஆய்வுகள் இன்று மாற்றி அமைத்துள்ளன. இன்னைக்கு தமிழகத்தில் தான் சிவகலை போன்ற இடங்களில் கிடைக்கப்பட்ட ஆய்வுகள், மயிலாடும்பாறையில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள், தெங்களூரில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இரும்பு இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பு மட்டுமல்ல, எஃகு கண்டுபிடித்தவன் இவன் தான், தென்னிந்தியா சேர்ந்த தமிழர்கள் தான் என்பதை குறிப்பிடுகிறது. அதுதான் முக்கியம். எஃகு என்பது சும்மா கிடையாதுங்க. எஃகுங்கிறது ஒரு டெக்னாலஜி. அந்த எஃகு வந்தனால தாங்க இவ்வளோ அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. எஃகுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இரும்பு ஒரு தனிமம். அந்த இரும்பை நீங்கள் உருக்கலாம், அது மிகவும் வலிமையாக இருக்காது. அதில் கார்பன் என்று சொல்கின்ற கரிப்பொருளை சேர்த்தால் மட்டும்தான் அது எக்கா மாறும். அந்த டெக்னாலஜியை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கானூரில் கிடைக்கப்பட்ட அந்த வாள், எக்கால் உருவாக்கப்பட்ட வாள், அந்த வாளைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெமாஸ்கஸ் ஸ்வாட்னு சொல்றோம். அன்னட்டோலியாவில் இருக்க டெமாஸ்கஸ், சிரியாவில் இருக்க டெமாஸ்கஸ் ஸ்வாட்னு சொல்லப்பட்டீங்கன்னா வாளுக்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக இருந்துள்ளது என்று சொல்லும் பொழுது நம்முடைய பெருமை எங்கேயோ செல்கிறது. அந்த பெருமைகளை நாம் எடுத்து நாம் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். பெருமைகளை எடுத்து பெருமிதங்களாக நாம் பேசக்கூடாது. பெருமைகளை எடுத்து நாம் ஆய்வுபூர்வமாக நம் அறிவியலை, நாம் வரலாற்றை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வரலாற்றை நாம் உறுதியாக உருவாக்க முடியும். அந்த செயலை செய்கின்ற ஒரு படியைத்தான் அந்த தொல்லியல் துறை செய்து கொண்டிருக்கிறது. வரலாற்று மாணவர்களாகி நீங்கள் எங்க வேணாலும் போங்க, உங்க ஊரை சுற்றி எல்லா இடத்துலையும் எவிடன்ஸ் கிடைக்கும். எங்க வேணாலும் 1000 எவிடன்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை காப்பதற்கான ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டால் நம்முடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒரு 50% நம்ம மீட்டெடுத்துடலாம். அதனால தான் கல்லூரியில் பேசும் பொழுது நான் சொல்வது, நாம் வரலாற்றை ஒரு அறிவியல் ரீதியாக அணுகுங்கள். அணுகிலால் மட்டுமே நாம் வரலாற்றை நாம் காக்க முடியும். இல்லை என்றால் வரலாறு நம்மை விழுங்கிவிடும். இல்லைன்னா கட்டுக்கதைகள் தான் வரலாறாக ஆகிவிடும் என்று சொல்லுகின்ற செயல் நடக்காமல் நாம் தடுக்க வேண்டும். வரலாற்றை வரலாற்று பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நாம் அணுக வேண்டும். அந்த செயலை உங்களை போன்ற மாணவர்களால் தான் செய்ய முடியும். நாங்கள் செய்து விட்டோம், நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நாங்கள் கண்டுபிடித்தோம். வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு முன்னாடி பேசுறதுக்கான வாய்ப்பு. நான் மட்டும் கண்டுபிடிக்கல. நான் என்னைக்குமே சொல்லும்போது கீழடியை கண்டுபிடித்தவர்கள் என்னுடைய குழு தான் கண்டுபிடித்தது நான் சொல்லுவேன். அந்த குழுவிற்கு நான் தலைமை தாங்கினேன், அவ்வளவுதான். ஒரு சிறிய குழு, 2 தொல்லியலாளர்கள் இருந்தார்கள், முனைவர் வேதாச்சலம் ஐயா இருந்தார்கள், 6 மாணவர்கள் கொண்ட ஒரு சிறிய குழு வைகை நதி முழுவதும் பயணம் செய்து நாம் ஏன் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியாது, வட இந்தியாவில் நடக்கின்ற ஒரு ஆய்வுகளைப் போல ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் நாங்கள் மேற்கொண்டோம். அதன் விளைவாக கிடைத்தது தான் கீழடி. நம்மிடம் இடங்கள் உள்ளன, ஆனால் ஆய்வுகள் நடைபெறவில்லை. வட இந்தியாவில் நடந்ததற்கு காரணம் ஹரப்பா, மோகந்தர போன்ற 2 இடங்கள் பாகிஸ்தானுக்கு சென்ற காரணத்தினால்தான் ஆய்வுகள் அதிக அளவு செய்யப்பட்டன. தென்னிந்திய பகுதி ஆய்வுகள் செய்வதற்கான எந்த
காரணமும் ஏற்படவில்லை. ஆய்வுகள் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த ஆய்வுகளை இப்போ நாங்கள் தொடங்கி வைத்துள்ளோம். நதிக்கரை முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். பல இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். செய்தால் மட்டும்தான் நம்முடைய பழமை நமக்கு தெரிய வரும். கீழடி என்று நாம் என்ன சங்க இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டிருந்தனோ நகர நாகரிகங்கள் இருந்தது என்பதற்கான உறுதியான ஆதாரத்தை எடுத்து காமித்தது. சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன, மாட மாளிகைகள் இருந்தன, தெருக்கள் இருந்தன, பெரும் பெரும் அங்காடிகள் இருந்தன. அவர்கள் வெளிநாட்டு வாணிகம் மேற்கொண்டுள்ளனர், உள்நாட்டு வாணிகம் மேற்கொண்டுள்ளனர், பெரிய அரசவைகள் இருந்தன என்ற தகவல்கள் எல்லாம் கொடுத்துள்ளன. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இதுவரை நாம் தொல்லியலில் தேடவில்லை. நாம் கோயில்களை வைத்து காப்பாற்றி கொண்டிருந்தோம். ஏனென்றால் கோயில் தான் நமக்கு பெருசா தோணுச்சே தவிர கோயிலை கட்டினவன் எவன்னு பார்க்கல, கோயிலுக்கு முன்னாடி இருந்த மக்கள் யாருங்கிறது நம்ம பார்க்காத காரணத்தினால்தான் நம்ம பின்தங்கி போயிருந்தோம். நம்முடைய வரலாற்றை வெறும் சங்க காலம் கிமு 300 கிபி 300 வரை இருந்தது என்ற ஒரு செயல் மாற்றி அமைத்துள்ளது இன்றைய அகழாய்வுகள். நம்முடைய காலம் கிட்டத்தட்ட இன்று சங்க காலம் என்பது 5000 தொட்டு கொண்டிருக்கிறது. கிமு 3000 என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய காலம் சென்றுள்ளது நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதை செய்கின்ற துறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். வரலாற்று துறை தான் இந்த சாதனையை படைக்க முடியும். அதனால் உங்களுடன் வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன். வரலாற்றை ஒரு அறிவியல் ரீதியாக அணுகி வரலாற்றை நீங்கள் ஒரு ஆர்வத்துடன் படியுங்கள். வரலாற்றை ஆய்வு ரீதியாக கொண்டு சென்று உங்கள் வரலாற்றை கண்டுபிடியுங்கள். அதன் மூலம்தான் நான் தமிழக வரலாற்றை உருவாக்க முடியும் என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் நமக்கு தெரியாத ஒரு புது கருத்தை இங்கே நம் முன் வைத்துள்ளார். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி ஓடுகின்ற அந்த பாலாறு இது ஒரு காலகட்டத்தில் செங்கல்பட்டு நகரத்தை விட்டு தாண்டி மதுராந்தம் தாண்டி இந்த ஆறு சென்றது. அது மரக்காணத்தில் சென்று இறுதியில் கடலில் கலந்த ஒரு செய்தியை இங்கே ஒரு புது செய்தி, உண்மையில் எனக்கு தெரியாத செய்தி, செங்கல்பட்டில் பிறந்த மாணவர்களுக்கும் அந்த கருவியை எடுத்து நாங்கள் தான் எடுத்தோம். நானும் சிவானந்தம் தான் எடுத்தோம். அதை அந்த அச்சரப்பாக்கத்தில் படிக்கும்பொழுது, ஆர்கியாலஜி படிக்கும்பொழுது அவர் ராஜமோகன் சார் சரியாக காது கேட்காது, மிஸ் தான் வச்சுருப்பார். இது என்ன தெரியுமா அப்படின்னாரு. தெரியல, இதான் அவன் யூஸ் பண்ண கருவி அப்படின்னார். உண்மையிலே அது மிக சந்தோஷமான நிகழ்வு. தொடர்ந்து எனக்கு அந்த தொழில் துறையில் வாய்ப்பு கிடைக்காதனால என்னால் சுப்ராயர் சார் பிஹெச்டி கேட்டேன், கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்காதனால தான் ஏன்சியன் துறையில் திருப்பி மாடர்ன் துறையில் பிஹெச் பண்ண வந்துட்டோம். உண்மையிலே இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு ஆய்வாளர் நம்ம கொடுத்த தலைப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொல்லியல் நோக்கில் தொல்லியல் பார்வையில் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு கொடுத்தோம். அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரிவர் ஆறு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டது. ப்ளஸ் மகாபலிபுரம் மிகப்பெரிய துறைமுகம் இருந்தது. அந்த துறைமுகத்தை சார்ந்திருந்த கிராமங்கள் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. நாங்கள் ட்ரெயினில் வரும்போது சொல்லுவோம், அங்கே ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், இங்கே அகழாய்வு பண்ணணும். ஏன்னா அந்த கோட்டையை சுற்றி ஒரு அகழி இருக்கும், அந்த கோட்டையை சுற்றி அகழி இருக்கும், அங்கே ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். நான் அந்த கல்லூரிக்கு வந்த புதுசில் என்னுடைய நண்பர் சிவானந்தம் ஆலம்பர கோட்டையில் ஒரு அகழாய்வு பண்ணார். அப்போ நான் மாணவர் கூட்டிகிட்டு போனோம், எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி அகழாய்வு பண்ணணும். அந்த ஆலம்பர கோட்டையில் புதுசாக ஒரு செய்தி சொன்னார். அது ஆங்கிலேயர்களுக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே நடந்த அந்த போரில் அந்த ஆங்கிலேயர் படை அந்த இடத்துல மூழ்கி கடலில் மூழ்கி போயிடும். அது என்ன காரணம்னா அந்த பிரெஞ்சுடைய படையே அந்த கோட்டையில் இருந்திருக்கு. ரெண்டாவது நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தளமாக அந்த இடம் இருந்திருக்கு. அது இறுதியில் தான் ஏன் நம்மளுடைய ஆங்கில படை அந்த இடத்துல கடலில் மூழ்கிடுது அப்படின்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிச்சிட்டு அவன் திடீர்னு வார இடத்த அடித்து என்ன பண்ணுவான், சுத்தமாக கோட்டையை நொறுக்கிடுவான். இப்போ அங்கே தான் அகழாய்வு செஞ்சாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு வரலாற்றை, உண்மையான வரலாற்றை வெளிப்படுத்தணும்னா அது தொல்லியல் ஆய்வு மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். அப்படி தான் வரலாற்று உண்மையான வரலாற்றை கட்டமைக்க முடியும். நான் படிக்கின்ற வரலாறு உண்மையா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சார் சொன்னார். என்றைக்கு அந்த எழுத்து முழுமையாக படிக்கிறேன், நான் முற்றிலும் அந்த வரலாறு மாறி போயிடும் அப்படிங்கிற கருத்தையை நான் மாணவத்தை முன் வைப்பேன். எனக்கு கிடைத்த அகழாய்வு பொருள் மூலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே துறைமுகம் இருந்தது, கப்பல் கட்டினாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க, வாணிகம் செஞ்சான், எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெக்ஸ்டைல் பண்ணான், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இன்னும் அது தமிழர் நாகரிகம் தான், திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு நம்மளுடைய அந்த எழுத்து என்னைக்கு படிக்கிறான முழுமையாக அந்த வரலாறு மாறிவிடும். மிக பெருமையாக சொன்னார் அசோகரை பற்றி. இப்போ நம்ம கலிங்க வார் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா யார் இந்த கலிங்க வாரில் எழுதுன மன்னர் யாருன்னு கல்வெட்டு கிடைக்கல.
அதான் மிகப்பெரிய இப்போ என்னோட மனைவி வந்து நான் 24ஆம் தேதி வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக போகிறாங்க. அவங்க வந்து ஆர்கிவைஸ் பற்றி தான் பேச போகிறாங்க. தமிழ்நாடு அந்த ஆவண காப்பது பற்றி தான் பேச போகிறாங்க. அவங்க எடுத்தது வந்து எப்படி வரலாற்றை கட்டமைச்சாங்கன்னு சொல்லி அசோகரை பற்றி தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மஸ்கி கல்வெட்டு தான் வந்து அந்த அசோகரை பற்றி அந்த பேரையும் மென்ஷன் பண்ண, அதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த மன்னன் யார், அசோகர் வந்து விண்மண்ணால் தோல்வி அடைஞ்சாரா, யார் தோல்வி அடைஞ்ச விண்மன்னா அந்த கல்வெட்டு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து முழுமையாக தெரியும் அப்படிங்கிறது அது தொல்லியல் ஆய்வாளர் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் உண்மை. தொடர்ந்து வந்து தொல்லியல் ஆய்வு வந்து அதை வந்து ஆய்வு பண்ணணும். அதுலேயும் வந்து இப்போ வந்து அரசியல் குறுக்கீடு இருக்கிறதுனால அது தொல்லியல் ஆய்வு வந்து அப்படியே கொஞ்சம் தாமதமாக இருக்குது. அதனால் இந்த நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நான் பேசிட்டேன். ஆனால் வரலாற்று மாணவர்கள் நீங்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து உண்மையான வரலாற்றை வெளிப்படுத்தணும். ஏன்னா வரலாறு வந்து பசங்க அறவரை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரலாறு எதுக்கு வந்தால் எது படித்தவன்னு பசங்க தெரியாது. உங்களுடைய சிறப்பான அந்த இன்றைய இந்த சிறப்புரை எங்கள் மாணவர்களை மேன்மேலும் வரலாற்றை படிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். உங்களுடைய வருகைக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி கூறி இறுதியாக தம்பி வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அறிவிப்பு தான். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது வந்து இன்றைக்கி உலக தாய்மொழி நாள் அப்படிங்கிறதுனால அரசினுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நாம் அந்த உறுதிமொழியோடு நிறைவு செய்வோம். சரியா? நன்றி. நன்றி உரை நல்வதற்கு முன்பு அந்த உறுதிமொழியும் எடுத்துக்கலாம். 2ஆம் ஆண்டு மாணவி வந்து யுவனேஸ்வரி வந்து சாரை பற்றி கொஞ்சம் பேசணுமா? ஒன்றை இழந்தால் மட்டுமே ஒன்றை பெற முடியும் என்ற தாரக மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு அகழ்வாராய்ச்சி உலகின் ஆதவனாகவும் வரலாற்றை மறுவாசிப்பு செய்தவராகவும் புதிய இடங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்தவர் யார் இவர்? 2015ஆம் ஆண்டிற்கு முன் கீழடி என்றால் என்று அவருக்கே தெரியாது. ஆனால் இன்று கீழடி என்றால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா என்று கூறுவார்கள் அல்லவா? சூப்பரண்ட் ஆஃப் கீழடி எக்ஸிபிஷன். கீழடி என்றால் என்ன? நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததாகவும் அல்லது வாழ்ந்ததாக கூறும் பாரம்பரிய பொருட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உதவுவதுதான் கீழடி. மதுரையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்படுத்திய வெளிச்சம், பரபரப்பு, இதுவே கீழடி பற்றி பேசியது. கீழடி என்கின்ற சொல் உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் தமிழகர் மத்தியில் ஏற்படுத்திய ஒரு தாக்கமே கீழடியோட வெளிச்சத்தை வெளிக்கொணர்ந்தது. ஒரு பானை ஓட்டில் பதித்த சொல் போன்ற அனைத்து தமிழ் மனதிலும் பதிந்தது கீழடி. கீழடி என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட கீழடி பற்றி நாம் பேசும் தருவாயில் கீழடியை நமக்கு அறிமுகப்படுத்தியும் வைகை கரையில் நாகரிகமாக இருக்கின்றது என்றது பற்றியும் அதனை உலகிற்கு அறிமுகப்படுத்தி அதற்காக இந்த நதிக்கரையில் 256 கிலோமீட்டர் நதியின் 2 கரையிலும் 8 கிலோமீட்டர் அளவில் இதனை ஒரு குழுவுடன் சென்று ஏறக்குறைய 293 இடங்களை கண்டுபிடித்தார். அதில் 170 புதிய இடங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்தும் அதில் 3 இடங்களுக்கு உட்பட்ட ஒரு இடம்தான் கீழடி. அப்படிப்பட்ட இத்தகைய ஆய்வு மேற்கொண்ட வரலாற்று ஈன்ற பிள்ளையாகவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயாவை நான் காண்கின்றேன். நன்றி. கொஞ்சம் முன்னாடி கையும் நீட்ட முடிஞ்சவங்க நீட்டுங்க, மற்றவங்க நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள். உலக தாய்மொழி நாள் உறுதிமொழி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை கொண்டு வர பாடுபடுவோம். தேமதுர தமிழோசை உலகெங்கும் ஒலிக்க எந்நாளும் உழைத்திடுவோம். அனைத்து ஆவணங்களிலும் தமிழிலேயே கையொப்பம் இடுவோம். குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் பெயர் சூட்ட பரப்புரை செய்திடுவோம். இணையற்ற தமிழுடன் இணையத் தமிழையும் காத்து வளர்ப்போம் என்று உலக தாய்மொழி நாளான இன்று உளமாற உறுதி கூறுகிறேன். தொல்லியல் மரபு மன்ற தொடக்க விழாவை வாழ்த்தி பேசுமாறு மாநில கல்லூரி வரலாற்று பேராசிரியர் மாரப்பன் அவர்களை அழைக்கின்றேன். சின்ன ஐயத்தை கேட்டுக்கிறேன். நான் அமர்நாத் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ என்ன, சென்ற வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை
ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா உலக தாய்மொழி நாளில் இது வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் தொடக்கத்திலே சொல்லியிருந்தார், புராணங்கள் வழியாக செவி வழியாகவும் சில வரலாறுகள் கட்டமைக்கப்படுகின்றன, தொல்லியல் எச்சங்கள் வழியாகவும் வரலாறுகள் கட்டமைக்கப்படுகின்றன. இதில் செவி வழியாகவும் புராண கட்டுக்கதைகள் வழியாகவும் கட்டமைக்கப்படுகின்ற வரலாறுகள் நிலைப்பதில்லை. ஆனாலும் கூட இந்த மாதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அகத்தியருடைய தமிழ் அப்படிங்கிறது மாதிரி இந்த வாரம் நீங்க எல்லா நாளிதழிலையும் பார்த்துக்கலாம். இப்ப காசி சங்கமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆக அகத்தியர் என்பது தமிழ்ல வந்து ஒரு கட்டுக்கதை. அதனாலதான் வந்து பாரதிதாசன் வந்து அகத்தியன் விட்ட புதுக்கரடி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை எழுதியிருப்பான். அது எவ்வளவு பெரிய கரடி விடுறதுன்னா பொய் சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இந்த நிலையில இப்போ வந்து பிப்ரவரி 1 to 9 வரை டெல்லி பிரகதி மைதானத்தில் நடந்த ஒரு புத்தக கண்காட்சியில் சிந்தி மொழிக்கான ஒரு அரங்கு இருந்திருக்கு. அந்த சிந்தி மொழிக்கான அரங்கத்துல சிந்தி மொழி நாகரிகம் என்று சிந்தி மொழியில் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்களே, நாம் திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர்கள் சிந்தி மொழி நாகரிகம் என்று கட்டமைக்கிறார்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு செய்தி வந்து, பொதுவாக கீழ் அடி அல்லது கீழ்ப்பாக்கம், கீழ் மதுரை இப்படி எல்லாம் வருது அப்படின்னா கிழக்கு என்கின்ற பொருள்ல ஏதோ மேல் கீழ்னு நினைச்சுக்காதீங்க. மேல்னா மேற்கு, கீழ்னா கிழக்கு. அதனால்தான் தாம்பரம் கிழக்கு, தாம்பரம் மேற்கு அப்படின்னு, அண்ணா நகர் மேற்கு, அண்ணா நகர் கிழக்கு, இல்லாட்டி கீழ் அண்ணா நகர், மேல் அண்ணா நகர் அப்படிங்கிறது தான் பழைய தமிழ். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கீழ்னா அப்படி இல்லை. அது மாதிரி கீழ் அடி என்பது கிழக்கு பக்கமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன். கீழ்ப்பாக்கம் அப்படின்னா கிழக்கு பக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னைக்கு உடனே மேல கிழக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த ஒரு சந்தேகமும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தொல்லியல் மரபு மன்றம் என்று ஒன்று ஆரம்பித்து இந்த மாவட்டத்தினுடைய தொல்லியல் பற்றி நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது இயற்கையாகவே நான் இதில் உள்ளூர மகிழ்ந்து கொண்டேன். ஏனென்றால் எங்கேயோ ஒரு இடத்தில் யாரிடமோ இந்த செயல் செய்ய வேண்டும் என்று நான் கூறிய பொழுது செய்துவிடலாம் என்பது சொல்லி கிட்டத்தட்ட 20 நாட்களில் அது ஒரு ஜீவோவாக வந்து 59 கல்லூரிகளில் நிதி உதவி ஒதுக்கி இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டிலேயே முதலாக இந்த கல்லூரியில்தான் தொல்லியல் மரபு மன்றம் ஆரம்பித்திருக்கிறது. இது இன்னும் 59 கல்லூரிகளில் வந்து நடைபெற இருக்கிறது என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னவென்றால், அதற்கு காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு புள்ளியில் காரணமாக இருந்த நானும் இயற்கையாகவே முதலாக நடைபெறுகின்ற இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டேன் என்பதும் எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. தொல்லியல் துறையை தமிழர்களிடையே உலகளாவிய அளவில் பரவ செய்த என்னுடைய சகோதரர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களும் நானும் சேர்ந்து இங்கு வந்து இந்த தொடக்க விழாவை நடத்தினோம் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக இயற்கை என்பது இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். திராவிட இனத்தை சார்ந்தவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களாகவும் சிலர் இருக்கலாம். அந்த அடிப்படையில் இயற்கைக்கு நான் இதை விட்டுவிடுகிறேன். ஏன் நாம் தொல்லியலை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் மிக 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 முக்கியமான காரணங்கள் வந்து இருக்கிறது. நான் ஒரு 5 நிமிடம் மட்டும் பேசிக்கொள்கிறேன். மிக மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. மனிதன் தோன்றியதிலேயே 2 இடங்களில்தான் போட்டி நிலவுகிறது. 2 இடங்களில்தான் ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. ஒன்று ஆப்பிரிக்காவில் கிடைத்துள்ளது, இன்னொன்று அதிரம்பாக்கத்தில் வந்து கிடைத்துள்ளது. இந்த 2 ஆதாரங்கள் தான் மனிதன் தோன்றி அதே போல வாழ்ந்ததற்கான எச்சங்கள் வந்து கிடைத்து கொண்டு இருக்கிறது. வைகை நதியிலே வந்து தோன்றிய பொழுது எழுத்து தோன்றியதற்கான அந்த அடிப்படையான ஆதாரங்கள் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் கொசஸ்தலை ஆற்றையும் தோண்டி பார்க்க வேண்டும், பாலாற்றையும் தோண்டி பார்க்க வேண்டும். கொசஸ்தலை ஆறுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பாலாற்றையும் தோண்டி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நாங்கள் ஒரு திட்டமிட்டிருந்தோம். அவர் வந்து அகழாய்வு பிரிவினுடைய பதவி உயர்வு பெற்று சென்னையிலிருந்து செல்லும் பொழுது இந்திய தொல்லியல் துறையினுடைய அகழாய்வு பிரிவினுடைய இயக்குநராக அவர் வந்து சென்றார். ஜான் மார்ஷலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவிக்கு செல்லும்போது நாங்கள் எல்லாம் மகிழ்ந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் நம்ம வந்து சர்வே பண்ணிடணும், அதுக்கு அவருக்கு சொல்லணும். அதே போல் இங்கேருந்து ஒரு கோரிக்கையாக கூட வந்து வச்சோம். ஆனால் எதேச்சியாக வந்து அவர் ஆன்டிகுட்டிக்கு மாற்றிட்டாங்க, அந்த துறைக்கு வந்து மாற்றிட்டாங்க. வித்தின் ஒரு 20 நாளில் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகள் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடப்போம், தமிழர்களுடைய தொன்மையை வந்து
எல்லாருக்கும் வெளிப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயும் பெரிய அவருக்கு வைத்த ஆப்பு அல்லது தமிழர்களுக்கு வைத்த ஆப்பு, அது தமிழுடைய வரலாற்றுக்கு வைத்த ஆப்பு. இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு மன்னிக்கவும், ஒரு பேராசிரியராக அந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னிக்கவும். இருந்தாலும் நம்முடைய வரலாற்றுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆதாரங்களை தொகுப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கிறது. இதை நீங்கள் எதிர்கால மாணவர்களாகிய நீங்கள் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதற்கான காலகட்டத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழை அழிக்க என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கிறேன். மெசொபொட்டோமியாவில் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறினாலும் எழுத்துக்களுடைய தோற்றம் பற்றிய ஆரம்பம் பற்றிய விஷயங்கள் அங்கு கிடைக்கவில்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் சொன்னது போல, ஒரு குழந்தை இருக்கிறது, எழுத்துக்கள் எப்படி தோன்றும்? ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் பிறந்தவுடனே கத்தும், கத்திய உடனே ஒரு சுவற்றிலிருந்து எழுந்து நடக்கும்போது சுவற்றிலிருந்து கிறுக்கிய பிறகு ஒரு 5 வயதில் நாம் சென்று சேர்க்கும் பொழுது அது ஆ என்று எழுதும். பிறகு படிக்கும், அது இலக்கியம், அதற்கு பிறகு இலக்கியம் படிக்கும், அதற்கு பிறகு இலக்கணம் படிக்கும். இதுதான் ஒரு எழுத்தினுடைய தோற்றமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்தில் எங்கு கிடைத்திருக்கிறது என்றால், மற்ற இடங்களில் கிடைத்த ஆதாரங்கள் எல்லாம் ஒரு 5 வயதிற்கு மேல் இருக்கின்ற அந்த எழுத்து கற்றுக்கொண்டார்களே அந்த ஆதாரங்கள் தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் இங்கே மட்டும்தான், நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் அந்த சுவற்றில் கிறுக்கி இருக்கிறார்களே, அந்த இடத்திலிருந்தே அதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் எழுத்தினுடைய தோற்றம் என்பது தமிழகத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கான ஜீன் என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக் ஸ்டடீஸ்லையும் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொன்மையான ஒரு மரபை சார்ந்த இந்த மொழி அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு போர் மேகம் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்து அந்த போர் மேகம் எல்லா கல்லூரிகளிலும் பரவும் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கிய பேராசிரியர் மாறப்பன் அவர்கள் நன்றி. இறுதியாக நன்றி உரை பேராசிரியர் புருஷோத்தமன், வரலாற்றுத்துறை. அனைவருக்கும் வணக்கம். இன்று வரலாற்றுத்துறைக்கு ஒரு பொன்னான நாள். ஏனென்றால் தொல்லியல் மரபு மன்றம் என்ற மன்றம் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது நமது கல்லூரிக்கு. இது தமிழக அரசு ஒவ்வொரு கல்லூரியிலும் மரபு மன்றங்களை தொடங்கி மரபு சார்ந்த விஷயங்களை வரலாற்று மாணவர்கள் ஆய்வு செய்யணும் என்ற ஒரு நோக்கில் இந்த மன்றங்கள் உருவாவதற்காக அரசு அதுக்கான நிதியை செலுத்தி இருக்கிறது. இதுக்கு முதன்மையாக நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் இந்த அரசாணையை பார்த்த பின்பு வரலாற்றுத்துறை ஆசிரியர்களை கூப்பிட்டு உடனடியாக ஒரு கருத்தரங்கத்தையும் தொல்லியல் மரபு மன்றம் என்ற மன்றத்தையும் உடனே துவக்க வேண்டும் என்று எங்களுக்கு பணித்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா ஐயா அவர்கள் தான் வர வேண்டும், அவர் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவர் என்னைக்கு வராதோ அன்னைக்கு தான் இதை துவக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாரு. எங்களுக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை, எல்லா ஆசிரியர்களுடைய கருத்தும் அதுதான் இருந்தது. ஏன்னா ஒரு சிறந்த வரலாற்று எழுமொழிக்கூடிய மன்றம், ஒரு சிறந்த ஒரு அதுக்குரிய நபரால் இந்த மன்றம் துவக்கப்பட்டது என்றால் வரலாற்றில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்று எங்கள் அனைத்து ஆசிரியர்கள் இருந்தோம். அதே போல அந்த நிகழ்வு அது இன்று நடந்தது என்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வரலாற்றுத்துறை சார்பாக. அதற்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு ஒரு மன்றத்தை துவக்குவதற்கு மிகவும் உறுதியாகவும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு வழிகாட்டுதலும் வழங்க நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்களை இப்படி செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்ல இன்விடேஷன் கூட சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. உடனடியா இந்த கரெக்ஷன் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தரங்கத்துடைய தொடக்கம் முதல் இப்போது வரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனைத்து வகையிலும் அவர் நம்மளுக்கு உறுதுணையாக வரலாற்றுத்துறை ஆசிரியர் மாதிரி நமக்கு முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முக்கியமா நான் சொன்ன இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் என்ற தினம் இந்துஸ்தான் கல்லூரியில நடந்த விழாவில் தொடக்கி வைத்துவிட்டு உடனடியாக நம்முடைய நிகழ்ச்சிக்காக அவர் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி நம்ம நிகழ்ச்சிக்கு சரியான குறித்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருக்கு நமது துறை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக பெரும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மன்ற துவக்க விழா மற்றும் இந்த கருத்தரங்குக்கு ஒரு சிறப்புரை ஆற்றியவர் இயக்குனர் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை புதுடெல்லி திரு கி அமர்நாத் ராமகிருஷ்ணா ஐயா அவர்கள். இந்த கல்லூரிக்கு வருகை தந்தது இந்த கல்லூரிக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அல்லது இந்த கல்லூரிக்கு ஒரு பெருமை என்று சொல்லலாம். இந்த கல்லூரி 50 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் வரலாற்றுத்துறைக்கு இது போன்ற ஒரு மாமனிதர்
ஒரு தொல்லியல் ஆய்வாளர், வரலாற்றில் இருந்து கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அவர் வந்து இப்ப சொன்னாங்க ஜேம்ஸ் பிரின்சிப், மிகப்பெரிய வில்லியம் ஜோன்ஸ், அது மாதிரி ஒரு 50 ஆண்டு கழிச்சு ஐயாவுடைய பெயரும் நிச்சயமாக வரலாற்றில், தமிழக வரலாற்றில் நிச்சயமா இடம்பெறும். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் பரபரப்பாக எப்போதுமே இருப்பாரு. அவர் எந்த ஊர்ல இருப்பாரு, நாட்டுல இருப்பாரு. நேற்று கூட ஆஸ்திரேலியால இருந்தா இங்க வந்திருக்காரு. அதனால எந்த மாநிலம் நாடுன்னு தெரியாது. ஆனாலும் நமது கல்லூரிக்கு அவர் வருகை புரிந்து இந்த மன்றத்தை துவக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததால் இந்த கல்லூரி சார்பாகவும் வரலாற்றுத்துறை சார்பாகவும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைப்பதற்கு வந்து நமது துறைத் தலைவர் அவர்கள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கல்லூரியிலிருந்து, அரசு கல்லூரியிலிருந்து பணிமானம் பெற்று ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆகியது. அவர்கள் வருகை கொண்டோட வரலாற்றுத்துறையில வந்து சில விஷயங்களை செய்யணும், ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் மாணவர்களுடைய நலன், துறை வளர்ச்சிக்கு இது மாதிரி இருக்கும்போது தற்செயலா இப்படி ஒரு மன்றம் துவக்க விழா வந்தது. அவர்களை வந்து இந்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அழகாக ஒருங்கிணைத்து எல்லா வகையிலும் அவர் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அவர்களுக்கு நம்ம துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முனைவர் சேரன் ஐயா அவர்கள், மேனாள் தொல்லியல் துறை, சென்னை பல்கலைக்கழகம், அவருக்கும் இந்த தருணத்தில் வரலாற்றுத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாநில கல்லூரி இணை பேராசிரியர் மாரப்பன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரை தந்து வாழ்த்துறை வழங்குத இந்த துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திட்டமிடாமல் செய்யும்போது திடீரென்று ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு நடக்கும். அதே போல நம்முடைய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய காப்பாட்சியர், அருங்காட்சியகர், கியூரேட்டர், அவர் வந்து இந்த நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் அரசு நிகழ்ச்சி நடந்திருந்தது. அவர் வந்து நமது துறைக்கான நண்பர். அவர் போகும்போது அந்த கருத்து நடக்குது, ஐயா அவர்கள் வருகிறார் கேள்விப்பட்டோன்னே அவரே வந்து நாங்கள் கூப்பிடவே இல்லை. அவர் இன்னொரு நிகழ்ச்சி தான் சிறப்பாக கூப்பிடலான்னு இருந்தோம். அவரே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு நமது துறை, குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மூத்த பேராசிரியர்கள் முனைவர் கோ முத்துமணி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியுடைய அறிமுக உரையையும் வாழ்த்துறையும் வழங்கினார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டு அறிமுக உரையை நிகழ்த்திய நமது துறையின் மூத்த பேராசிரியர் திரு கோ ரங்கராஜன் அவர்களுக்கும் இந்த தரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது துறையின் முக்கியமான பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள், எனக்கு எந்த பணி கொடுங்க, எனக்கு பணி கொடுத்தாதான் நான் இருப்பேன், எனக்கு எந்த வேலையும் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சண்டை போடுவாரு. அவர் வந்து எப்பொழுதுமே துறையில் ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அவருக்கு இந்த தருணத்தில் துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மாணவிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் பிரியா அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுழற்சி 2 ஆசிரியர்களும், குறிப்பாக முனைவர் அருணகிரி ஐயா அவர்கள், ராஜசேகர் ஐயா அவர்கள், புருஷோத்தமன் ஐயா அவர்கள், பெருமாள் ஐயா அவர்கள் இந்த துறையில் எல்லா விதமான ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பான அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வருகை தந்திருந்து சிறப்பித்த நமது தமிழ் துறை தலைவர் மாதவன் ஐயா அவர்களுக்கும், நமது துறையின் இயற்பியல் துறையின் பேராசிரியர் கன்னியப்பன் சார் அவர்களுக்கும், இயற்பியல் துறை பேராசிரியர் ஜெயா அருண் சார் அவர்களுக்கும், கணினி அறிவியல் துறையை சார்ந்த நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், அரசியல் அறிவியல் துறை சார்ந்த சாய் சார் மற்றும் இயற்பியல் துறை தலைவர் இன்னைக்கு வருகை தெரியல, அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. காலையில் போன் பண்ணி என்னால் வர முடியலன்னு சொன்னாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த கல்லூரியுடைய அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக மன்னிக்கணும், ஒரு ஆசிரியர் மறந்துட்டேன், இயற்பியல் துறை செந்தில் சார் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கும் மன்னிப்பு கேட்டுவேன். அனைவரையும் நன்றி தெரிவித்துக்கிறேன். குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த நிகழ்ச்சியை வந்து முதல்வர் அவர்களை சரியான நேரத்தில் கொண்டு வந்து விட்டார். ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி வந்து இன்னைக்கு வந்து வேகமா ஓட்டிட்டு வந்து சரியான இடத்துல இருக்காரு. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னேன், அதுக்கப்புறம் இறுதியாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்றுத்துறை கடமைப்பட்டிருக்கிறது. இறுதியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு
தூண்களாகவும் நன்னூலகமாகவும் விளங்கும் நமது துறையுடைய மாணவ மாணவிகள். குறிப்பாக பார்ப்பதுக்கு தான் பலாப்பழம் இருப்பாங்க, ஆனால் உள்ள சுவையான பழம் இருக்கும்போது அதே போல நம்ம வர்ணத்துறை மாணவர்கள் மிகவும் ஆர்வமானவும் திறமையானவர்கள். என்னன்னா நாங்கள் ஆசிரியர்கள் பற்றாக்குறையால அந்த மாணவர்களை நாங்கள் கண்காணிக்க முடியல. ஏன்னா 6 ஆசிரியர்கள் தான் இருக்கும். காலையில மட்டும் பார்த்தீங்கன்னா 750 மாணவர்கள் இளங்கலை மட்டும் படிக்கிறாங்க, முதுகலை 80 பேர் PhD-லாம் இருக்காங்க. இவ்வளவு ஆசிரியர் மாணவர்களுக்கு வெறும் 6 ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அதுதான் இந்த துறையை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னாடி கொண்டு போக முடியாம இருக்கிறான ஒரு காரணமா இருக்குது. இருந்தாலும் இந்த மாணவர்கள் பொறுத்தவரை எப்போதும் திறமையாகவும் துடிப்பாகவும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை உண்மையிலே சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு முழு காரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதுகலை மற்றும் இளங்கலை மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றியை நல்ல வாழ்த்து வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறுதியாக நம்முடைய உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் சிவராமன் சார் வந்திருந்தாரு. அவர் சில வேலைகளால விளையாட்டுத்துறை போயிட்டு திரும்ப அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பண். गणपतिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा जब शुभ नामे जाने जब शुभाशिष माहे जागे जब शयनादा जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे